ரைட். குட் ஈவினிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது விளங்குதா? பிள்ளைகள்? ஓகே. ஸோ மெசேஜ்ல போடலாம் அல்லது பேசுங்க. சரிதானே? ஸோ நாங்க இன்றைக்கிலிருந்து உங்களோட பயாலஜி ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் செஞ்சிருந்தோம். ஸோ டீச்சர் கிளாஸ்லயும் நீங்க நிறைய இன்சைட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில படிக்கிற மெத்தட்ஸ் பத்தி அவங்க ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லாத்தையும் 2 ஹவர் கிளாஸ்ல சொல்ல இயலாது. ஸோ நாங்க இடையில இடையில கிளாஸ் செஞ்சுட்டு போற நேரம் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற, எப்படி படிக்கிறேங்கிற விஷயங்கள பார்த்துட்டு போவோம். நான் பயாலஜில 3 விஷயம் முக்கியம்னு சொல்லிக்கிறேன். ஒன்று பாஸ்ட் பேப்பர், இன்னொன்று ரிசோர்ஸ் புக், இன்னொன்று ஷார்ட் நோட்ஸ். சரிதானே? ஸோ இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன விஷயங்கள். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் போன கிளாஸ்ல படிச்சா? உங்களோட பேப்பர் எப்படி வரும்ங்கிறது டீச்சர் செஞ்சதா? எஸ், வெரி குட். ஸோ பேப்பர்ல பார்ட் 1, பார்ட் 2 இத்தனை கேள்வி வரும், எப்படி மார்க்ஸ் போடுறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்க போப்புறோம்னு தெரியாம நாங்க போக இயலாது. ரைட். ஸோ நாங்க இன்றைக்கு டிரெக்டா யூனிட் 1க்கு போப்புறோம். யூனிட் 1 வந்து சின்ன ஒரு பாடம். சரிதானே? ஸோ நான் பேசுறது கிளியர் இல்லாட்டி நீங்க என்னட்ட திருப்பி கேட்கலாம். நீங்க வாயை திறந்து பேசுற பிள்ளைகளா மாறணும். சரிதானே? இப்போ 26 பேஜ்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆக்டிவ் பேசுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அப்படி வரணும். சரிதானே? இப்போ நீங்க ஓ லெவல் வரையும் போன கிளாஸஸ்ல ஒழுங்கா பேசியிருக்க மாட்டீங்க, கேள்விகள் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லாம கேள்விகள் கேட்கணும். நாங்க ஏதாவது பிள்ளையா சொன்னாலும் அதை சுட்டி காட்டணும். டவுட் கேட்கணும். சரிதானே? ஸோ அதான் இந்த கிளாஸ்ல முக்கியமான விஷயம். ஸோ இது லைவ் கிளாஸ் மாதிரி நடக்கணுங்கிறது தான் எங்களோட எய்ம். ஸோ நீங்க கேள்விகள் கேட்கணும். ஸோ இன்றைக்கு இங்க மழை முழக்கமா இருக்கு. சில நேரம் கவரேஜ்ல இஷ்யூ வந்தால், அப்படி ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நீங்க சொல்லணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து பிரசன்டேஷன் மோட்ல இருக்கும். ஸோ நீங்க இந்த பிரசன்டேஷனை பார்க்கலுமா இருக்கா அவங்க எல்லாருக்கும்? ஸ்கிரீனை பார்க்கலுமா இருக்கா? ரைட், வெரி குட். ஸோ நான் இந்த பிரசன்டேஷன்ல இருக்கிற நோட்ஸை உங்களோட குரூப்ல போட்டிருந்தேன். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த பிரசன்டேஷன் தான் இது. ஸோ அதை நீங்க பிரிண்ட் பண்ணி எடுக்கலும் உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால். சரிதானே? பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நான் கிளாஸுக்கு முதலே நான் நோட்ஸ் அனுப்புவேன். அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்க என்றால் நான் சொல்ற மேலதிக பாயிண்ட்ஸ் அல்லது எக்ஸாம் பாயிண்ட்ஸ்களை நீங்க அதிலேயே மார்க் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இது பிரசன்டேஷன் இருக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு ஸ்லைடையும் ஒவ்வொரு பேஜ்ல பிரிண்ட் பண்ணீங்கன்னா நிறைய பிரிண்ட் காஸ்ட் வரும். ஸோ அதுக்காக நீங்க என்ன செய்யலாம், ஒரு பேஜ்ல 2 ஸ்லைட் வர மாதிரி A4ல அல்லது 4 ஸ்லைட் வர மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். சரிதானே? டீச்சரும் வந்து அவட நோட்ஸ் உங்களுக்கு தருவா. ஸோ உங்கள்கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்க 2 நோட்ஸ் இருக்கும். அது நேரம் ரிசோர்ஸ் புக் உங்களை ஏற்கனவே எடுக்க சொன்னேன், அதுவும் இருக்கும். ஸோ எங்களுடைய 2 பேருடைய எல்லா நோட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அது ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ ரெக்கார்டிங்ஸும் கிளாஸை மிஸ் பண்ணுறவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை பார்க்கலும். ஆனால் கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. டிரெக்ட் கிளாஸுக்கு வாரத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. சரிதானே? ஸோ நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணல, யூனிட் 1க்கு போவோம். ஸோ யூனிட் 1ங்கிறது ஒரு பேசிக் பாடம். ஸோ இதில் 2 உப அலகுகள் இருக்கு. சரிதானே? ஸோ அடுத்தது ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை எத்தனை கேள்வி வரும்ங்கிற மாதிரியான ஒரு ஸ்லைடை போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சா. இப்ப எந்த பாடத்துல கூடுதலான கேள்வி வரும்ங்கிற மாதிரி அதுல பாட வேலை சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டுச்சா லாஸ்ட் கிளாஸ்ல? ஸோ அதுவும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை MCQ வரும், எத்தனை SCQ வரும்ங்கிற ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. நான் கிரியேட் பண்ணின ஒரு ரஃப்பான சார்ட் உண்டு. ஸோ அந்த எண்ணிக்கை வந்து ஒரு அண்ணளவானது. சரிதானே? ஸோ MCQ ஒவ்வொரு பாடத்திலையும் எத்தனை. ஸோ அப்படி பார்க்குற நேரம், ஸோ எந்த ப்ரெசன்டேஷன்ல ஒவ்வொரு யூனிட் தொடங்குற நேரமும் இப்படி ஒரு சார்ட்டை நீங்க பார்ப்பீங்க. இந்த சார்ட்ல என்ன இருக்கும் என்றால், அதுல இருக்கிற ஒவ்வொரு உப அலகுகள் இருக்கும். அதுக்கு ஒதுக்கப்பட்ட பாட வேலை இருக்கும். அதுல எத்தனை MCQ வரும்ங்கிறது இருக்கும். எத்தனை SCQ வரலாம்ங்கிறது இருக்கும். SA எத்தனை வரலாம்ங்கிறது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த பாடத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ங்கிறதுக்கான ஒரு விஷயம். இது தவிர இந்த பாடம் தான் பயாலஜிலேயே பேசிக். சரிதானே? ஸோ பயாலஜியின் அறிமுகம் என்று சொன்னா அந்த பாடம் தெரியாம நீங்க மத்த பாடம் படிக்க இயலாது. அதே மாதிரி யூனிட் 1 சிலர் வந்து
சும்மா ஒரு 1 ஹவருக்குள்ள முடிச்சுட்டு போறது, அதுல இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றல்ல. ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க 2 கிளாஸ் யூனிட் 1க்கு போட்டிக்கிறதுக்கான பிரதான ரீசனே, இதுல இருக்கிற நிறைய சொற்கள் மிக முக்கியமானது. எக்ஸாம்ல அடிக்கடி வந்திருக்கிற கேள்விகள் சிலது இருக்கு. அந்த கேள்வி எல்லாம் யூனிட் 1ல இருந்து வந்திருக்குது. அநேகமா முதலாவது கேள்வி யூனிட் 1ல வரும். நார்மலா. எஸ்சிக்யூல ஒரு கேள்வி. அதாவது எஸ்சிக்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எஸ்சிக்யூல 4 இருக்கு. உங்களுக்கு தெரியும் டீச்சரும் சொல்லியிருப்பா. ஒவ்வொரு எஸ்சிக்யூலயும் ஏபிசி என்று 3 பார்ட் இருக்கு. மொத்தமா 12 கேள்வியா நான் எடுப்பேன் அத. ஸோ அதுல ஒரு பார்ட்ல ஒரு சின்ன ஒரு பகுதியாக இந்த உயிரியலுக்கான அறிமுகத்துல கேள்வி வரும். எஸ்ஏல பெருசா வாரம் இல்ல. வாரண்டா ஒரு ஷார்ட் நோட்ஸ்ல அப்படி வரலாம். சரிதானே? ஸோ நாங்க பேப்பர் செஞ்சுட்டு இப்ப நான் முதலாவது யூனிட் முடிய உங்களுக்குரிய பேப்பரை நான் குரூப்ல போடுவேன். நீங்க செஞ்சு பார்த்து எங்களுக்கு அதை செஞ்சு அதில் செஞ்சு நீங்க அனுப்பலாம். நாங்க ஒரு பேப்பர் ரிவிஷனையும் சூன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? அது ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைம்ல நாங்க திருப்பி பேப்பர் எல்லாம் செய்ய தொடங்குவோம். இப்போதைக்கு நாங்க பேப்பர்ஸ் அனுப்புவோம். நீங்க செஞ்சு அத ஆன்சர்ஸ் எங்களுக்கு அனுப்பினால் நாங்க கரெக்ட் பண்ணலாம். சரிதானே? ஸோ அப்படித்தான் நீங்க எந்தூசியாஸ்டிக் எவ்வளவு இருக்கிறீங்கன்னு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை அசஸ் பண்ணணும். சரிதானே? ஸோ ரைட். ஸோ இப்ப இதுல 2 விஷயம் இருக்குது. இதுல நான் முதலாவது பகுதியை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 2வது பகுதி அதாவது உயிருலகின் தன்மை, ஒழுங்கமைப்பு, கோலம், உயிரங்கிகள்ல சிறப்பியல்பெல்லாம் வந்து டீச்சர் கிளாஸ்ல நெக்ஸ்ட் தேர்ஸ்டே 6:30க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஸோ இன்றைய கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது முக்கியமான விஷயம். அதாவது உயிரியலின் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ரிசோர்ஸ் புக் எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? ரிசோர்ஸ் புக் எல்லா டைம் இருக்குதா? எடுத்தாச்சா? ரிசோர்ஸ் புக் எடுத்தாக்கள் எஸ் போடுங்க பார்ப்போம். எஸ், எஸ், வெரி குட். ரைட். நோ. ரைட். எஸ், எஸ், எஸ். வெரி குட். ஸோ நிறைய பேர் ரிசோர்ஸ் புக் எடுத்திருக்கிறீங்க. சிலர் எடுக்கல என்றால் எடுத்துக்கொள்ளுங்க. சரியான யூனிட் கிரேட் 12க்கு ஒரு புக் தான் இருக்கு. அதை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த டெலிகிராம் குரூப்புக்குள்ள போனாலும் நீங்க டவுன்லோட் பண்ணியும் பிரிண்ட் பண்ணி கொள்ளையிலும், சின்னதாக்கி பிரிண்ட் பண்ணி கொள்ளையிலும். ஏதாவது ஒரு புக் உங்களோட கையில இருக்கணும். அதுல நீங்க அடிஷனலா எழுதி கொள்ளலாம். அது ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு புக்கை படிச்சு நீங்க படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த புக்கை எடுத்துக்கொள்ளுங்க. 2வது சாப்டர் வந்து அங்கிகளின் சிறப்பியல்புகளும் உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டங்களும்ங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய மொத்த கண்டென்ட். அதுல நான் முதலாவது உயிரியலின் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது போகும். ஸோ பிரச்சனை ஒன்று வந்தால் அதுக்குரிய தீர்வை தேடணும். சரிதானே? ஸோ பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்றதுக்காக உலகத்தில் இருக்கிற மெத்தட்ல பெஸ்ட் மெத்தட் என்னன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். இப்ப பிரச்சனையை தீர்வு காண நிறைய முறைகள் இருக்குதானே? அந்த முறைகள்லேயே உலகத்துல இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் மெத்தட் என்ன? நீங்க கதைக்கலாம். கதைக்காம இருக்கக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கும். என்ன? நீங்க வாயை திறந்து சொல்லலாம். சாட்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ உலகத்துல இருக்கிற மெத்தட்ஸ் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மெத்தட்ஸ்ல பெஸ்ட் மெத்தட் எதுவாக இருக்கு? இப்ப இருக்கிற மெத்தட்ஸ்ல. ரைட். ஒரு ஆள் கலந்துரையாடல். வெரி குட். இன்னொரு ஆள் ரீசன் கண்டுபிடித்தல். ரைட். ஸோ அந்த மெத்தட்டுக்கு ஏதாவது ஒரு நேமோட உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் சொல்லலாம். உங்களுக்கு தெரியுது. தோன்றத சொல்லுங்க. நான் ஒண்ணும் பேச மாட்டேன். ஸோ நீங்க கதைக்கோணும். உங்களுக்கு மைண்ட்ல இப்ப எந்த கிளாஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்க யோசிக்கோணும். சரிதானே? ஸோ இப்படி போய் கல்லு போல குந்திக்கி இருந்து போட்டு பாடமாக்குற எண்ணத்துல இந்த கிளாஸுக்கு வரக்கூடாது. திங்க் பண்ணணும். ஏன்னு கேள்வி கேட்கணும். அப்பதான் நீங்க எக்ஸாம்ல கேட்கப்படுற கேள்விக்கு விடை அளிப்பீங்க. சரிதானே? ரைட். சர்வே ஒரு மெத்தட். ஒரு ஆள் சொல்லிக்கிறார். வெரி குட். சயின்டிபிக்கா யோசித்தல். ஆமினா சொல்லிக்கிறார். வெரி குட். வேற? ரைட். ஸோ டைமும் வேஸ்ட் பண்ண இயலாது. நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் தருவேன் ஆன்சர் பண்றதுக்கு. போக போக உங்களோட பெயர்கள் எனக்கு பரிச்சயமானதுக்கு பிறகு பெயர்களை சொல்லி நான் கூப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். சரிதானே? ஸோ நாங்க 2 பேரும் மனம் திறந்து பேசி கலந்துரையாடணும் இந்த பாடத்துல. சரிதானே? உயிரியல்ங்க உயிரோட சம்பந்தப்பட்டது. ரைட். அனலைசிங் த ப்ராப்ளம். வெரி குட். ஸோ இப்படி நிறைய ஆன்சர்ஸ் உங்கள்ட்ட இருக்கு. மைண்ட்ல வந்திருக்கும். எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா?
அது நாக்குல வந்துச்சு நான் சொல்லல. சரிதானே? அப்படி நினைக்கப்படா. சொல்ல நினைச்சா சொல்லி போட்டு போறது. பிள்ளை சரிங்கிறதெல்லாம் பார்க்கப்படா. பக்கத்துல இருக்கிறார்கள் என்ன நினைப்பாங்கன்னுலாம் யோசிக்கப்படா. சில நேரம் நீங்க சொல்லாம போனது. இப்ப நான் சொன்னதுக்கு பிறகு, இது எனக்கும் தோணினதா நான் சொல்லலையே என்று யோசிப்பீங்க. சரிதானே? ஸோ அப்படி இல்லாம நாக்குல வாரது சொல்லணும். சரிதானே? நாக்கின் நுனியில் நிற்கின்றலாம் சொல்லலாம். ரைட். ஸோ உலகத்துல இப்ப இருக்கிற மெத்தட்ஸ்லயே ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் சயின்டிபிக் மெத்தட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் சயின்டிபிக் மெத்தட். ஸோ சயின்ஸ் நாங்க சுருக்கமா சொன்னதுக்கு சயின்ஸுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான விஷயம் வந்து சயின்டிபிக் மெத்தட். சரிதானே? ஸோ இதான் சயின்டிபிக் மெத்தட். பாருங்க, இதான் சயின்டிபிக் மெத்தட். ஸோ சயின்டிபிக் மெத்தட்ல இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன? மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸோ இது வந்து பிள்ளைகள் உங்களோட லைஃபுக்கும் தேவையானது. நீங்க பயோ படிக்கிறீங்க. பயோ மட்டும் படிக்கல. சயின்ஸோட சம்பந்தப்பட்ட 3 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. ஒன்று பிசிக்ஸ், இன்னொன்று கெமிஸ்ட்ரி, இன்னொன்று பயாலஜி. ஸோ இது 3 படிக்கிறதுக்கும் இதுதான் பேசிக். ஸோ இதுல இருந்து தான் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாமே உருவாகிச்சு. ஸோ இந்த சயின்டிபிக் மெத்தட் ஏழும்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, நீங்க சயின்டிபிக் மெத்தட் ஹிஸ்டரிய பத்தி தேடி பார்க்கலாம். எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு டைம் கிடைச்சா. சரியா? இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க. பிறகு செகண்ட் இயருக்கு போய் இதை யோசிக்க இயலாது. ஸோ இதுல இருந்தா நாங்க எங்கட பாடத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்? சயின்டிபிக் மெத்தட். சயின்ஸ தெரியாம சயின்ஸ படிச்சு பிரயோசனம் இல்லையே. ஸோ சயின்டிபிக் மெத்தட்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறேன்டா, அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா பிள்ளைகள்? என்ன? ஒப்சர்வேஷன். ஸோ பிரச்சனையை முதலாவது கண்டுபிடிக்கணும். ஸோ பிரச்சனையை கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்யணும்? அவதானிக்கணும். இப்போ உதாரணமா நியூட்டன் என்ன விதியை கண்டுபிடித்தார் உங்களுக்கு தெரியும்? என்ன விதியை கண்டுபிடித்தார் நியூட்டன்? ம். ஓயில படிச்சுப்பீங்களே. என்ன விதியை கண்டுபிடித்தார்? ஸோ அதுல ஒரு கதை ஒன்று கேள்விப்படலையா? ஆப்பிள் பழம் கீழே விழுந்த கதை. சரிதானே? ஸோ புவியீர்ப்பு விதி ஆ, சம்பந்தமா நீங்க கேள்விப்படலையா? கிராவிட்டி. வெரி குட். ஸோ அந்த புவியீர்ப்பு விதியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சம்பவம் உந்துதலாக அமைஞ்சது. என்ன? ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது. ஸோ ஆப்பிள் கீழே விழுந்ததை நாங்க அவதானிக்கிறோம். அவதானிச்சு இப்ப எங்கட ஊர்ல எல்லாம் எங்கட வீட்ல ஆப்பிள் மரம் இல்லையே, தேங்காய் விழுந்தா என்ன செஞ்சிருப்போம்? யார்ற வீட்டு தேங்காய்ன்னு சில நேரம் சண்டை பிடிச்சிருப்போம். பக்கத்து வீட்டு தேங்காய் வந்து விழுந்திருந்தா. என்ன? மண்டையில விழுந்தா அவ்வளவுதான். சரிதானே? ஸோ இங்க ஆப்பிள் விழுந்ததால அவர் கண்டுபிடிச்சிக்காரு. என்ன? ஸோ அவரு ஆப்பிள் விழுந்து அவதானிச்சுட்டு அதை இப்ப எங்கள்ல சிலர் என்ன செய்வோம்? ஆப்பிள் ஒன்று விழுது நல்லா சாப்பிட்டுட்டு போவோம்னு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். சரிதானே? ஸோ அவர் விஞ்ஞான முறைப்படி யோசித்தார். சரிதானே? ஸோ ஒன்றை அவதானித்தால் 2வது என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். ஸோ சயின்ஸ்ற பேசிக்கே பிள்ளைகள் கேள்விதான். ஸோ முதலாவது பிரச்சனையை அவதானிக்கிறது. ஸோ ஆப்பிள் மேலிருந்து கீழே விழுது. அவர் யோசிச்சார், ஏன் இது மேலிருந்து கீழே விழுது? ஏன் மேலே போகல? கீழே ஏன் விழுது? என்று யோசிச்சார். ஸோ ஏன் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார். இல்லாட்டி சும்மா அது விழுது, நான் சாப்பிட போறேன்னு சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். சரியா? அப்படி போகல அவர். அவர் ஏன் அது மேலே இருந்து கீழே விழுது என்ற கொஸ்டினை கேட்டார். ஸோ அது முதலாவது ஸ்டெப் சயின்டிபிக் மெத்தட்ல. ஸோ நீங்கலாம் இப்போ நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய அது செய்யணும், இது செய்யணும்ன்றலாம் ஆசைப்படுவீங்க. நீங்க ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு உலகத்துல நினைச்சால், நீங்க யூஸ் பண்ண வேண்டிய பெஸ்ட் மெத்தட் என்ன? சயின்டிபிக் மெத்தட். வேற மெத்தட்டை பாவிச்சு கண்டுபிடிச்சு போட்டு அதை நீங்க சப்மிட் பண்ணா உலகமே ஏற்றுக்கொள்ளாது. இப்போ உங்களோட வீட்ல ஒரு 6 காலுடைய, ஒரு 7 காலுடைய கொசு ஒன்று உலாத்தி தெரியுது உதாரணமா. ஸோ அந்த 7 கால் கொண்ட கொசுவை நீங்க கண்டுபிடிச்சதால நான் ஒரு புதிய அங்கியை கண்டுபிடித்து விட்டேன் என்று நீங்க Facebookல எழுதினால் அல்லது TikTokல அதை பிடிச்சி வீடியோ போட்டால் அது வந்து கண்டுபிடிப்பாக மாறாது. சரிதானே? ஸோ அதை நீங்க என்ன செய்யணும்? ஒரு சயின்டிபிக் மெத்தட் படி அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒரு அங்கி சில நேரம் ஒரு கால் எக்ஸ்ட்ரா பிறந்திருக்கலாம். ஸோ 7 காலுடைய ஒரு 100 கொசு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்க முதலாவது என்ன செய்யணும்? அவதானிக்கணும். ஒரு கொசுவை காண்றீங்க. ரைட்? ஆப்பிள் அவர் அவதானிச்ச மாதிரி நீங்க ஒரு கொசுவை காண்றீங்க. 2வது கொஸ்டின் கேட்குறீங்க. ஏன் இதுக்கு 7 கால் இருக்கு? என்ற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அவர் கேட்டார் என்ன? மேலிருந்து என் கீழே விழுது என்று கேட்டார். சரிதானே? ஸோ 3வது என்ன செய்யணும்? ஹைப்போதெசிஸை உருவாக்கணும். ஹைப்போதெசிஸ் என்றால் ஒரு கொள்கை அல்லது ஒரு கருதுகோள். இப்ப மேலிருந்து கீழே விழுவதற்கான காரணம் ஆப்பிள் மரத்தின் வாயிலிருந்து ஆப்பிளை துப்பியதால் என்ற ஒரு கருதுகோள் எடுக்கலாம். நீங்க ஏதோ ஒரு கருதுகோள் எடுக்கிறானே. இன்னொரு கருதுகோள் பூமி கீழே இழுத்ததா, இன்னொரு கருதுகோள் பூமி எறிந்ததா. அதே மாதிரி கொசுவை காணுங்க, 7 கால் உள்ளது, அது தவறாக பிறந்ததா, சரிதானே? அல்லது அது ஒரு புதிய அங்கியாக இருப்பதா என்று நீங்க ஒரு கருதுகோளை எடுக்கிறீங்க. நீங்களா மனசுக்குள்ள நினைக்கீங்க, இதான் ரீசன், அதான் ஹைப்போதெசிஸ். சோ நீங்க எடுத்த கருதுகோளை அடுத்தது என்ன செஞ்சு பார்க்கணும்? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்னண்டு அது உண்மையா பொய்யா. சோ அதுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்பெரிமெண்ட்.
பரிசோதனை செய்தல். ஸோ பரிசோதிச்சு பார்க்க. இப்ப இத மாரி 7 கால் உள்ள கொசு எத்தனை ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள நிக்குதுன்னு எண்ணி பார்க்கிறது. ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நியூட்டன் ஏன் மேல இருந்து கீழ விழுதுன்னு அவதானிச்சு பார்க்கிறது. மத்ததெல்லாம் கீழ தான் விழுதா? இல்ல ஆப்பிள் பழம் மட்டும் தான் கீழ விழுதா? மேல ஏதாவது தூக்கி போட்டா கீழ தான் விழுதாங்கிறதையெல்லாம் பார்க்கிறது எக்ஸ்பெரிமெண்ட். கடைசியா நான் 5வது விஷயம் என்ன? அனாலிசிஸ். யாரோ சொன்னீங்க அனலைஸ் பண்றதன் மூலம். ஸோ அனாலிசிஸ் வரணும். ஸோ ஒப்சர்வேஷன் இல்லாம என்னத்த அனலைஸ் பண்ற? கேள்வி கேட்காம என்னத்த அனலைஸ் பண்ற? ஸோ அனாலிசிஸ் கடைசியா வர வேண்டியது. பகுப்பாய்வு செய்தல். நீங்க பார்த்த இப்ப இப்ப நீங்க பார்க்குறீங்க 7 கால் கொண்ட வேற எந்த கொசுவுமே இல்ல. அது மட்டும் தான் நிக்கி. என்றால் என்ன முடிவு எடுப்பீங்க? ஸோ இது பிறப்பில ஏதோ ஒரு ஜெனடிக் பிரச்சனை. அதுக்கு ஒரு ஜீன் பிரச்சனை வந்திருக்கி என்ற ஒரு முடிவுக்கு வாரீங்க. ஸோ கடைசியா முடிவை எடுத்தல் கன்க்ளூஷன். நியூட்டன் என்ன செய்றாரு? இது புவியீர் எல்லா பொருட்களுமே கீழே தான் விழுது. மேலே எறிந்தாலும் கூட கீழே தான் விழுது. எனவே அது ஆப்பிள் மரம் துப்பியதும் இல்ல, ஆப்பிள் மரம் எறிஞ்சதும் அல்ல. அது பூமி இழுத்ததால் வந்தது என்ற ஒரு முடிவுக்கு வரார். சரிதானே? ஸோ இப்படி இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சயின்டிஃபிக் மெத்தட்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இனி லைஃப்லயும் நீங்க என்ன ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதா இருந்தாலும், இமோஷனலா நீங்க பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். சரிதானே? அல்லது சயின்டிஃபிக்கா தர்க்க ரீதியா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். எது பெஸ்ட்டா இருக்கும்? இப்ப நாங்க இந்த இந்த முறை ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க கிளாஸ் தொடங்கினதோடயே ஏ லெவல் ரிசல்ட்ஸும் வந்துச்சு. ஸோ நெறைய அண்ணா, அக்கா, நானா, ராத்தாமாரெல்லாம் ஏ லெவல்ல பாஸும் பண்ணியிருப்பாங்க. ஃபெயிலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க சில போஸ்ட்ட பார்த்திருப்பீங்க. சிலருக்கு நான் அட்வைஸ் போட்டிருப்பேன். ஏனென்டா, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட மெசேஜ் பண்ணி 3F எடுத்துட்டேன், சூசைட் பண்ண போறேன், இப்படியான கதையெல்லாம் கதைச்சாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன இருக்கும் பிள்ளைகள்? இமோஷனல். சரிதானே? நீங்க ஒரு கவலைய கண்ட உடனே என்ன செய்வீங்க? அழுக வரும், கவலை வரும், சோகம் வரும். இதெல்லாம் மனுஷன்ட இயல்பு. அந்த டைம்ல நீங்க ஒரு முடிவு எடுக்க போனீங்கன்னா, உணர்ச்சி பூர்வமா ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு நார்மலா ராங்கா தான் இருக்கும். சரியான முடிவு எடுக்கணும்டா எங்க போகணும்? நீங்க எப்பவும் இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சயன்டிஃபிக் மெத்தடாக முடிவு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பிரச்சனையாவும் இருக்கலாம். சரிதானே? ஏன் அந்த பிரச்சனை வந்தன்னு யோசிக்கணும். ஏன்? எதற்கு? எப்படி? என்கிற கேள்விகள கேட்டதுக்கு பிறகு, இதுக்கு இது விடையா இருக்குமா? இதுக்கு இது விடையா இருக்குமா? இதுக்கு இது விடையா இருக்குமான்னு 4, 5 விடைய நீங்களே உருவாக்கணும். உருவாக்கி போட்டு ஆய்வு செஞ்சு பார்க்கணும். சரிதானே? இப்ப ஒரு ஆள் ஒரே உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஏசிக்கிட்டே இருக்காருன்னா, ஏன் இவ ஏசுறா ஒரே? அவக்கும் நீங்க மாறி மாறி ஏசிக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை முடிய போறல்ல. பிரச்சனைக்கு என்ன தேவை? நமக்கு தீர்வு தேவை. ஸோ பிரச்சனையை தீர்க்கணும்டா நீங்க ஏன் இவ ஏசுறான்னு பார்க்கணும் அடிக்கடி. ஏனென்று கேட்டால் நீங்க யோசிச்சு பார்க்கணும், நான் ஏதாவது பிழை செஞ்சேனா? அல்லது அவக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு பிறகு அத ஆய்வு செஞ்சு பார்க்கணும். சரியானே? கடைசியா தான் முடிவுக்கு வரணும். ஸோ இதான் என்ன? சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ இது டைம் வேஸ்டிங் அல்ல. இது வந்து உங்களோட லைஃப்க்கும் தேவையானது. சயின்ஸ்ல பேசிக். சரிதானே? ஸோ சயின்ஸ்ங்கிறது சுற்றியுள்ளவற்றை பற்றிய அறிவு, முறையான அவதானம். ஸோ முறையான அவதானம். சும்மா அவதானிக்கிறல்ல. சரிதானே? நீங்க ஆய்வு செஞ்சு அவதானிப்போம். சரிதானே? ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டு பரிசோதனைகள் மற்றும் பகுப்பாய்வுகளை நடத்துறது. ரைட். இப்ப நாங்க 1வது சாப்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். உயிர். உயிரியல் தானே விஞ்ஞானத்துல நாங்க இப்ப உயிரியலுக்கு வந்திருக்கோம். ஸோ உயிரியல பத்தி தெரியணும்டா, உயிர பத்தி தெரியணும். ஸோ உயிரெண்டா என்ன பிள்ளைகள்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் யாராவது. இப்படி கேட்கனே, நீங்க இப்ப பெரிய ஆன்சர் பண்ணணுமே உயிரெண்டா. ஸோ நான் சின்ன சின்ன கேள்வியா கேட்கிறேன். சரிதானே? உயிர்ங்கிறது ஒரு பொருளா? ஒரு சக்தியா? அல்லது வேறொன்றா? ஏபிசி 3 ஆப்ஷன். உயிர் என்பது ஒரு பொருள், உயிர் என்பது ஒரு சக்தி, உயிர் என்பது வேறொன்று. ரைட் பாப்போம். கான் டிஃபைன். ரைட். சிசி, 3சி, பி. கா காணாண்டு போட்டா நான் என்ன எடுக்கிறேன்? ரைட். சிசிசி. மூன்றும் இல்லை. ரைட். ஸோ பொருளும் இல்லை, சக்தியும் இல்லாட்டி ஏதாவது ஒன்றா இருக்கத்தானே வேணும் அது. ஸோ நார்மலா நீங்க பொருள் இல்லை என்று ஒத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ உயிர் என்பது ஒரு பொருள் இல்லை. ஸோ பொருளை நாங்க அடையாளம் ஒரு பொருள் என்றா என்ன பிள்ளைகள்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன? ஸோ ஒரு பொருள் என்றால் சடப்பொருள் என்று நார்மலா சொல்லுவோம். சடப்பொருள் என்றா என்ன? அது ஒரு இடத்தை பிடிப்பதும் திணிவை கொண்டதுமான பொருள். ஸோ உயிர்ங்கிறது ஒரு இடத்தையும் திணிவையும் கொண்டிருக்குமா? தெரியாது. பிசிக்கலி நீங்க பார்க்கலாம். கண்ணால, மூக்கால, நாக்கால நக்கியெல்லாம் உயிரை பார்க்கலாது. ஸோ உயிரை நீங்க பொருளாக எடுக்க முடியாது. உயிர் ஒரு சக்தியா? ஏதாவது ரசாயன தாக்கங்கள் அது ஈடுபடுதா? அல்லது ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி ஒளி மாதிரி வந்து கொண்டிருக்கா அவங்களோட உடம்புல இருந்து உயிரால? அப்படின்னு காணல. சரிதானே? ஸோ அப்ப அது ஒரு பொருளும் இல்ல, சக்தியும் இல்ல. ஆகவே அது என்ன? வெரி குட். ஃபாத்திமா, ஹிஸ்மா. ஸோ அது ஒரு என்ன? ஒரு கன்செப்ட். நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கன்செப்ட்.
நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப நாங்க எவ்வளவு கன்செப்ட உருவாக்கி வச்சிருக்கிறோம் எங்களோட லைஃப்ல உதாரணமா நேரம். நேரம் ஒரு பொருளா சக்தியா? அதே கேள்வி. டைம். டைம் ஒரு பொருளா சக்தியா? டைம் ஒரு பொருளும் இல்ல. டைம் ஒரு சக்தியும் இல்ல. அதுவும் என்ன? உங்களோட கற்பனை, இமேஜினேஷன். இன்றைக்கு காலையில சூரியன் உதித்தால் அது காலை என்று பெயர் வச்சது யாரு? மாட்டுக்கு தெரியுமா அது காலை என்று? கொசுவுக்கு தெரியுமா அது காலை என்று? இல்ல. நமக்கு மட்டும்தான். ஏன்? நாங்க உருவாக்கி வச்சுக்கிறோம் இமேஜினேஷன். சரிதானே? அதே மாரி உயிர்ங்கிறது நாங்க உருவாக்கிக் கொண்ட எண்ணக்கருவை யார் உருவாக்கியலும்? கவுக்கு தெரியாது. சரிதானே? பிளான்ட்க்கு தெரியுமா? தான் ஒரு உயிரெண்டு. உயிர்ங்கிற கான்செப்ட்டே அதுக்கு இல்ல. உயிர்ங்கிறது ஒரு கான்செப்ட். அதை யார் உருவாக்கி இருக்கிறாங்க? மனுஷன் உருவாக்கின ஒரு கான்செப்ட் பிள்ளைகள். சோ அந்த கான்செப்ட்ட நீங்க கண்ணால பார்த்து தேட இயலாது. உயிரை நிரூபிச்சு காட்டுங்க பார்ப்போம் என்று தேட இயலாது. என்றால் ஆய்வு செய்ய இயலாது. சரிதானே? சோ உயிரை நாங்க வரைவிலக்கணப்படுத்தலாமா? வரைவிலக்கணப்படுத்தலாமா? வரைவிலக்கணப்படுத்த முடியாது. சோ கண்ணால, காதால, மூக்கால பார்த்தா தானே உண்ட வரைவிலக்கணப்படுத்தலாம். சக்தியாக இருந்து உணர்ந்தா தானே அத நான் வரைவிலக்கணப்படுத்தலாம். சோ பௌதீக உயிரியல் காரணிகளால நாங்க இத விளக்க முடியாது. அது உயிரியல் இல்ல இரசாயன. பௌதீக இரசாயன காரணிகளால நாங்க விளக்கவே முடியாத ஒரு எண்ணக்கருவுக்கு பேர் தான் சரிதானே? சோ ஒரு தனித்துவமான விசேடமான எண்ணக்கருவுக்கு பேர் தான் உயிர். சரியா பிள்ளை? சோ உயிர்ங்கிறத நீங்க தேடலாம். இப்ப உதாரணமா நான் சொல்றேனே, உயிர் உள்ள ஒரு பொருள எடுக்கீங்க. இப்ப உதாரணமா உங்களோட வீட்ல இருக்கிற பூனை. பூனை ஒன்று நிக்கின வடிவா. ஒரு பூனை நிக்கி. சரியான பூனை எனக்கு தெரியா. சோ மீசை இருந்தா பூனை என்ன? ஒரு வால் இருக்கு. ரைட். இது ஒரு பூனை. ரைட். இது ஒரு கல். கல் ஒன்று இருக்கு, பூனை ஒன்று இருக்கு. சோ பூனைய பிரிச்சு பிரிச்சு போனால் கடைசியா என்ன வரும் பிள்ளை? நீங்க ஓ லெவல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. உயிரங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு என்ன? இதெல்லாம் எக்ஸாம் கேள்வி. ஏ லெவல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி. முக்கியமான. வெரி குட். சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடை. களம். சோ களம் வரும். களத்தை மேலும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதா? களத்தை மேலும் பிரிக்கலாமா? பிரிக்க இயலாதா? பிரிக்கலாம். என்ன வரும்? பிரிச்சு பிரிச்சு கடைசியா போனா என்ன வரும்? கடைசி விடையை சொல்லுங்க பாப்போம். கடைசியா என்ன வரும்? வெரி குட். சோ அணு. அணுங்கிற ஒரு ஆள் வருவா. சரிதானே? சோ கடைசியா வர ஆள் யாரு? அணு மேடம். ரைட். அணு இருக்க. ரைட். அணு. சோ உயிரங்கிகளை பிரிச்சு 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 போனால் கலம் வரும். கலத்துக்குள்ள உப கல கட்டமைப்புகள் புன்னங்கங்கள் வரும். கடைசியா மூலக்கூறு வரும். மூலக்கூறு திருப்பி பிரிச்சால் அணுக்கள் வரும். அணுக்களை இன்னும் பிரிக்கலாம். இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன் எல்லாம் பிரிக்கலாம். மூலவெல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ அணு வந்திருக்கிறார். இப்ப கல் இருக்குது. கல்ல கடைசியா பிரிச்சு பிரிச்சு போனா என்ன வரும்? திரும்பவும் என்ன வரும்? என்ன வரும்? இதே அணுதான் வரும். சோ அணுவால் உருவாக்கப்பட்ட 2 டைமென்ஷன். ஒன்றுக்கு உயிர் இருக்குது, ஒன்றுக்கு உயிர் இல்ல. யோசிச்சு பாருங்க. சோ கடைசியா பிரிச்சு பிரிச்சு போனா 2மே ஒரே பொருளால தான் ஆக்கப்பட்டிருக்கு. சோ சயன்டிபிக்கலி நீங்க உயிர் இல்லை என்று சொல்றதுக்கு இந்த அணுவுல வச்சு நீங்க சொல்லலாம். அணு உயிர் உள்ளதா உயிரற்றதான்னு கேட்டா உயிர் இல்ல. அப்ப உயிரற்ற ஒன்றால உருவாக்கப்பட்ட ஒன்று உயிராகி இருக்குது. சரிதானே? சோ அப்ப அது ஒரு கன்செப்ட். அவ்வளவுதான். நாங்க உயிர் என்ற ஒரு கன்செப்ட உருவாக்கியிருக்கோம். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு இரசாயன பொருள் தான். நானும் ஒரு இரசாயன பொருள். மைக் ஆன் பண்ணிக்கிறார்கள், ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் கேட்க போறீங்களா? டவுட் கேட்கிறேன்டா கேட்கலாம். மைக் யாரே ஒன்ல இருக்கு, ஆஃப் பண்ணி கொடுங்க. ரைட். சோ சோ உயிர், உயிரற்றது 2மே இரசாயன பொருளால் ஆக்கப்பட்டது. 2மே இரசாயன தாக்கங்களை காட்டும். இது 2ம் தான் நடக்க போகுது உலகத்துல. சோ உயிரையும் நாங்க வர்ணிக்க முடியாது. சோ அது ஒரு எண்ணக்கரு, வரைவிலக்கணப்படுத்த கடினமானது, தனித்துவமானது, விசேடமானது, ஸ்பெசிபிக். சோ உயிரற்றதிலிருந்து இது தனித்துவமானது. சோ இதுக்கு ஒரு வாழ்நாள் ஒன்று இருக்குது. சோ உயிரற்றதையும் உயிர் உள்ளதையும் நீங்க எதை வச்சு வேறுபடுத்துறீங்க? சொல்லுங்க பாப்போம். என்னத்த வச்சு வேறுபடுத்துறீங்க? ஒரு காரணம் சொன்னால் அது என்னவா இருக்கு? உயிர் உள்ளதையும் உயிரற்றதையும் வேறுபடுத்துற ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். மிக முக்கியமான காரணம். ரைட். ரெஸ்பிரேஷன். நல்ல ஒரு ட்ரை. சுவாசம். எல்லா அங்கிகளும் சுவாசிக்குமா? பாக்டீரியா மூக்கருகி
ஸோ செல்யூலர் ரெஸ்பிரேஷன் கலச்சுவாசம் இங்க வந்தா எல்லாமே காற்று சுவாச அங்கிகளா அங்க பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ ரெஸ்பிரேஷனுங்கிறது அது ரெஸ்பிரேஷன் எல்லாமே செய்துன்னு வைக்கலாம் எடுத்தாலும் ரெஸ்பிரேஷனுங்கிறது என்ன கலச்சுவாசம்ங்கிறது என்ன அது ஒரு என்ன கலச்சுவாசத்துல என்ன நடக்கும் குளுக்கோசு தகனமடைந்து கார்பனீர் ஆக்சைடு நீர் சக்தி உருவாகும் சரிதானே ஸோ எஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் சிம்பிள் ஃபுட் வெரி குட் ஸோ அதில் சக்தி வரவேங்குது ஸோ அது என்னது கார்பனீரோ கார்போஹைட்ரேட் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 பிளஸ் H2 எல்லாம் படிச்சிருப்பீங்களே ஸோ அது என்னது அது என்னது சும்மா அப்படி எழுதினா என்னது ஒரு இரசாயன இரசாயன தாக்கம் சரிதானே இரசாயன தாக்கம் வெளியிலேயும் இரசாயன தாக்கம் நடக்குது எங்களுக்குள்ளேயும் இரசாயன தாக்கம் நடக்குது ஸோ வளர்ச்சி வளர்ச்சி நடக்குது ஒரு காலம் பெருகி 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 நடக்குது ரீப்ரொடக்ஷன் நடக்குது குரோத் நடக்குது ஸோ இது எல்லாமே என்னன்னு கடைசியா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாமே இரசாயன தாக்கம் ஸோ நீங்க ஒரு பேசிக்கை விளங்கி கொள்ளுங்க உயிருள்ள பொருட்கள்ல நடக்கிற எல்லா செயற்பாடுகள்லையும் சமரி என்னண்டா எல்லாமே ரசாயன தாக்கம் உதாரணமா வளர்ச்சின்ற எடுங்களேன் வளர்ச்சிண்டா என்ன வளரணும் பிள்ளைகள் களம் என்ன செய்யணும் சின்னதா இருந்த களம் பெருசாகணும் ஒரு களம் ரெண்டா மாறணும் களப்பிரிவு நடக்கணும் களம் வளருதுன்றா கருத்து என்ன பிள்ளை களத்துக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்ன செய்யுது அதிகரிக்குமா குறையுமா களம் வளரக்குள்ள அதிகரிக்கும் சோ களத்துக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்குதுண்டா மூலக்கூறு புதுசா உருவாகணும்டா அங்க என்ன நடக்கணும் என்ன நடந்தால் புதிய மூலக்கூறுகள் உருவாகணும் உருவாகும் ஏதாவது ஒரு என்ன நடக்கணும் கீறினாலே சொல்லணும் என்ன நடக்கணும் தாக்கம் நடக்கும் கிளியரா அண்டர்ஸ்டுட் விளங்கிட்டா ஸோ ஏதாவது ஒரு செயற்பாடு உயிரங்கிகள்ல நடக்கணுமா இருந்தால் அதுக்குள்ள அடிப்படையாக இருக்கிறது ஒரு இரசாயன தாக்கம் ஸோ நாங்க எல்லாம் ஒரு இரசாயன கட்டி எங்களோட உடம்புக்குள்ள இரசாயன தாக்கம் நடக்குது ஸோ இந்த இரசாயன தாக்கம் வெளியே நடக்குது தானே உதாரணமா உப்பை நீங்க கரைக்கிங்க ஒரு தாக்கம் நடக்குது ஸோ அதே மாதிரி ஒரு நிறைய தாக்கம் வெளியே நடக்குது ஒரு ஒரு தகன ஒரு ஒரு மரக்குத்தியை நீங்க பத்த வைக்கிறீங்க பத்துது சரிதானே சோ இப்படி நிறைய தாக்கம் வெளியேயும் நடக்குது சோ வெளியேறிக்கிறதும் உயிரற்ற பொருளும் இரசாயனம் தான் அதுலயும் இரசாயன தாக்கம் நடக்குது உயிருள்ள பொருளும் இரசாயனம் தான் அதுலயும் இரசாயன தாக்கம் நடக்குதுன்னா இப்ப என்னத்தை வச்சு நாங்க வேறு பிரிக்கிறோம் என்னத்தை வச்சு வேறு பிரிக்கிறோம் இப்ப சொல்லுங்க உங்களோட ஐடியாவை ஸ்கிரீனை எது மறைக்குது சிம்ஹா ஸ்கிரீன் விளங்குது இல்லையா ஸ்கிரீன் ஏன் விளங்குதுல மற்ற எல்லாருக்கும் விளங்குதா ஸ்கிரீன் விளங்குறதுல யாருக்கா இஷ்யூ இருக்குதா சிம்ஹாவோட கவரேஜ் ஒருக்கா பாருங்க கவரேஜ் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க ரைட் இந்த மற்றொருவரும் கம்ப்ளைண்ட் பண்ணல ரைட் ஸோ எல்லாருக்கும் விளங்குதானே ஸோ நீங்க கொஞ்சம் கவரேஜ் செக் பண்ணி பாருங்க ரைட் ஓகே ஸோ எது இந்த ரெண்டு தாக்கத்தையும் வேறுபடுத்துது என்றால் நான் டைம் போறதால குயிக்கா சொல்லி முடியும் இது அடுத்த கிளாஸ்லயும் நீங்க இதை படிப்பீங்க ஸோ இரசாயன தாக்கங்கள் ரெண்டுலையும் நடந்தாலும் வெளியில் நடக்கும் ஒரு இரசாயன தாக்கத்தை நடத்துவதாக இருந்தால் அதுக்கு நீங்க சக்தியை கொடுக்க வேண்டும் அதை நடத்தி வைக்க வேண்டும் உதாரணமா ஒரு மரக்குத்தியை பத்த வைக்கணும் சும்மா திடீர்னாப்புல பத்துமா பத்தாது ஆனா உங்களோட உடம்புக்குள்ள நடக்கிற ரசாயன தாக்கங்கள் தானாகவே நடக்கும் சரிதானே சுயமாகவே அந்த சுவாசம் நீங்க சொல்ல தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பாக்டீரியாவுக்குள்ளேயும் அப்படித்தான் தாக்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படி தாக்கங்களை ஆட்டோமேட்டிக்கா நடத்துறதுக்கு உயிருள்ள அங்கிகளுக்குள்ள என்ன ஸ்பெஷல் இருக்கி உயிரற்றவற்றில் அது இல்லை அது என்ன யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம் ஸோ அப்படி சொல்ற ஆளுக்கு நான் ஸ்பெஷலா ஒரு விஷ் பண்ணுவேன் ஜஸ்டா எந்த காரணத்தின் காரணமாக உயிரங்கிகளுக்குள்ள தாக்கம் எல்லாம் ஒட்டோவா நடக்குது உயிரற்ற பொருட்கள்ல தாக்கங்கள் ஒட்டோவா நடக்குது இல்லை நீங்க ஒரு ஒரு தாக்கத்துக்கு ஒரு வெப்பநிலையை கொடுக்கணும் அல்லது ஒரு pH ஏற்படுத்தணும் ஏதாவது ஒன்று செஞ்சாதான் வெளியில நடக்கிற தாக்கங்கள் நடக்கும் என்ன ரீசன் எதுவா இருக்கு ரைட் ஸோ எடுத்தோடனே சொன்னதால நான் ஒன்றும் செய்யல சாக்கிரா வெரி குட் ஸோ என்சைம்ஸ் நொதியங்கள்
ஓலவெல்ல கேள்விப்பட்டீங்களா? என்சைம்ண்டா தெரியாதாக்கள் இருக்கா? என்சைம்ட தொழில்ல சமரி என்ன? ஒரே ஒரு சொல்லுல சொல்லுங்க. அப்ப என்சைம் என்ன தொழில் செய்யும்? கதைக்கிறீங்கல்ல ஒருத்தரும். மெசேஜ்ல மட்டும்தான் எல்லாம். நான் இப்ப போனை வச்சுட்டு சேட் பண்ணணும் எல்லாரோடையும். என்சைம்ட பிரதான தொழில் என்ன? ஒரு சொல்லுல சொல்லுங்க. 3 எழுத்து சொல். தாக்கங்களை என்ன செய்யும்? வெரி குட். ஊக்குவிக்கும். சோ தாக்கங்களை ஊக்குவிக்கும். தாக்க வீதத்தை அஹ், அதாவது தாக்கத்தினுடைய ஏவச் சக்தியை குறைத்து நாங்க இதெல்லாம் படிப்போம் பிறகு தாக்க வீதத்தை கூட்டும் அல்லது தாக்கத்தை ஊக்குவிக்கும். சரிதானே? சோ ஏதாவது ஒரு தாக்கத்தை நடத்துறதுக்காக எங்களோட உடம்புக்குள்ள ஒரு என்சைம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் ஒவ்வொரு என்சைம் இருக்கு. என்சைம் என்னத்தால் ஆக்கப்பட்டது? என்சைம்ஸ் என்னத்தால் ஆக்கப்பட்டது? என்ன மூலக்கூறு பிரதானம்? சொன்ன மாமூலக்கூறு. சரோ மாமூலக்கூறு. மாமூலக்கூறு. சரி, என்ன மூலக்கூறு? என்ன மாமூலக்கூறு? வெரி குட். ஸோ புரதம். ரைட். ஸோ நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட நோட்ஸ்ல பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளணும். சில பாயிண்ட்ஸ்கள் வந்து இதுல இல்ல, பிறகு வரும். இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல நிற்கும். இதெல்லாம் சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம். நான் அப்பாற்பட்டு எதுவும் கதைக்கல. ஸோ புரதங்கள் பிரதானமாக. ஸோ அந்த புரதம் இல்லாமல் உயிரங்கி ஒன்று இல்லை. ஸோ வெளியே இருக்கிற பொருளுக்கும் நமக்கும் இருக்கிற முதலாவது வித்தியாசம் இந்த நொதியங்கள். சரிதானே? ஸோ இந்த நொதியங்கள் புரதங்களால் ஆக்கப்பட்டவை. ஸோ அந்த நொதியங்களை உற்பத்தி செய்கிறாக்கள் யாரு? புரதங்களை தொகுக்கிறது யாரு? எந்த கலப்புண்ணங்கம் உங்களோட உடம்புல புரதத்தை தொகுக்கும்? ரைபோசோம். வெரி குட். ரைபோசோம். ஸோ ரைபோசோம் ஒரு மெஷின் மாதிரி. சரிதானே? இப்போ நான் சமரியோட சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸோ ரைபோசோம்ங்கிறது ஒரு போட்டோகாப்பி மெஷின் மாதிரி. அதுவாக தொகுக்காது புரதத்தை. சரியா? நாங்கள் கலப்புண்ணங்கங்கள் படிக்கிற நேரம் யூனிட் 2ல இதெல்லாம் படிப்போம். ஸோ அதுவாக ஒரு ரைபோசோம் வந்து புரதத்தை தொகுக்காது. அது ஒரு போட்டோகாப்பி மெஷின் மாதிரி. அதுக்கு ஒரிஜினலை கொடுத்தா அது போட்டோகாப்பி எடுக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் எங்கிருந்து வரும்? ரைபோசோமுக்கு இன்ன புரதத்தை தொகுங்கன்னு சொல்லி ஓர்டர் எங்க இருந்து வரும்? யாருக்காவது தெரியுமா? எனி சஜஷன்ஸ்? எனி ஐடியாஸ்? கரு. கருவுல யாரு? வெரி குட். ஹிஸ்மா. டிஎன்ஏ. டிஎன்ஏல யார்? டிஎன்ஏ எல்லாம் யூனிட் 2ல படிப்போம். டிஎன்ஏல இருக்கிற முக்கியமான பதார்த்தம் என்ன? டிஎன்ஏல ஒரு முக்கியமான பதார்த்தம் இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாம இருக்க வாய்ப்பில்லை. என்ன பதார்த்தம்? பெந்தோஸ் வெல்லம். நோ. நியூக்ளிக் ஆசிடால் ஆக்கப்பட்டதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏல ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீன் என்று கேள்விப்பட்டீங்களா? ஜீன். வெரி குட். ஸோ ஜீன் அல்லது பரம்பரை அலகு. ஸோ இந்த பரம்பரை அலகுகள் டிஎன்ஏல இருக்கு. இந்த பரம்பரை அலகு ஒவ்வொன்றும் எங்களோட உடம்புல கிட்டத்தட்ட 20,000 பரம்பரை அலகுகள் இருக்குது. 20,000. ஒவ்வொரு பரம்பரை அலகும் ஒவ்வொரு புரதத்தை தொகுக்கும். ஒவ்வொரு புரதமும் ஒவ்வொரு தொழிலை செய்யும். புரதங்கள்ல தொழில்கள் கொஞ்சம் நாங்க யூனிட் 2ல படிப்போம். எங்களோட உடம்புல ஆயிரக்கணக்கான நொதியம் இருக்குது. ஒவ்வொரு நொதியமும் ஒவ்வொரு தாக்கத்தை நடத்தி வைக்கும் பிள்ளைகள். சரிதானே? சோ அதாலதான் எங்களோட உடம்புல ஆயிரக்கணக்கான தாக்கங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம தானாகவே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி உயிரங்கிகளுக்குள் நடக்கிற இந்த இரசாயன தாக்கங்களுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம். அந்த பேர் என்ன? எனி ஐடியா? ஆமினா சொல்லுங்க. வெரி குட். சிம்ஹா. ஆயிஷா. வெரி குட். சோ என்னது? அனுசேபம் சொல்லுவோம். சோ அனுசேபம் தான் உயிரங்கிகளையும் உயிரற்றவற்றையும் பிரிக்கின்ற முதலாவதும் முக்கியமானதுமான செயல். சோ இந்த அனுசேபம் நடக்கணுமெண்டா யாரு தேவை? நான் சொன்ன மாதிரி இப்ப சோ இந்த அனுசேபம் நடக்கணும் என்றால் அவருக்கு தேவையானது என்ன? நொதியங்கள். நொதியங்களை உருவாக்குவது யாரு? டிஎன்ஏ. சோ உயிரங்கிகள் என்கிறத பிரிக்கிறதுக்கான முக்கியமான மூலக்கூறு எது? உயிரங்கி அல்லது உயிரற்றது என்கிறத காட்டுற பிரதானமான மூலக்கூறு எது? டிஎன்ஏ.
சரிதானே? சோ டிஎன்ஏல இருந்து தான் உயிரங்கிகள் தோன்றும். டிஎன்ஏ வந்திருக்காவிட்டால் உயிரங்கிகள் இல்லை. ஒரு விஷயம். டிஎன்ஏல இருந்து புரதம் வந்திருக்காவிட்டால் திரும்பவும் உயிரங்கிகள் இல்லை. புரதம் நொதியமாக மாறியதால் தான் எங்களோட உடம்புக்குள்ள எங்களுக்கு தெரியாம எங்ககிட்ட கேட்காமலே தாக்கங்கள் நடக்குது. அந்த தாக்கங்கள் நடப்பதால் தான் நாங்க உயிர் உள்ளதா இருக்கிறோம். ஆனா கல்லுல இப்படி தாக்கம் நடக்காது. சரிதானே? நீங்க ஏதாவது உடைச்சு அடிச்சு தான் தாக்கத்தை நடத்த வைக்கணும். நீங்க சக்தியை கொடுத்து தான் தாக்கத்தை நடத்த வைக்கணும். இதான் இதுல இருக்கிற வித்தியாசம். சோ நான் இன்னும் படிப்பிச்சது தான் பயாலஜியின் பேசிக். சரிதானே? சோ இது தெரியாமல் நீங்க தயவு செய்து பயாலஜி படிக்க வேணாம். நீங்க இதுக்கு பிறகு எங்க கிளாஸுக்கு போங்க, யார்ட்ட பயாலஜி படிங்க. அதெல்லாம் இஷ்யூ இல்ல. சரிதானே? சோ இந்த பேசிக்கே தெரியாம இருந்துறாதீங்க. பயாலஜி படிக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்களே, கள செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் புன்னங்கம் எது? தொழில் சொல்லுங்க பாப்போம். கரு. கரு. ஏன் கரு கட்டுப்படுத்துன்னு இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? கரு ஏன் கட்டுப்படுத்துது? கள செயற்பாடுன்னா என்ன பிள்ளைகள்? களத்துல நடக்கிற தாக்கம். ஒரு களத்துல நடக்கிற தாக்கம் தான் களச்சேற்பாடு. களச்சேற்பாடுகள் அட்டவணைப்படுத்தினா என்ன சொல்லுவீங்க? வளர்ச்சியை சொல்லுவீங்க, விருத்தியை சொல்லுவீங்க, அனுசேவம் இந்த இனப்பெருக்கத்தை சொல்லுவீங்க, சுவாசத்தை சொல்லுவீங்க, போசணையை சொல்லுவீங்க, கழிவை சொல்லுவீங்க, எல்லாத்தையும் சொல்லுவீங்க. இதெல்லாம் களத்தொண்டுக்குள்ள நடக்கிற செயற்பாடு. இந்த செயற்பாடு எல்லாம் என்னது இப்ப? அனுசேவம். இது எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே ஒரு பேர் என்ன? அனுசேவம். இந்த அனுசேவம் நடக்கணும்டா என்ன என்ன மூலக்கூறு தேவை? நொதியம் தேவை. நொதியம் எங்க இருந்து உருவாகும்? ரைபோசோம்ல இருந்து உருவாகும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைபோசோமுக்கு நொதியத்தை உருவாக்குறதுக்கான ஓர்டரை கொடுக்கிறவர் யாரு? டிஎன்ஏ. சோ டிஎன்ஏ எங்க இருக்குது? எங்க இருக்குது களத்துக்குள்ள? கரு. கருவுக்குள்ள. எனவே கரு என்னதை கட்டுப்படுத்து? களச்சேற்பாடுகளை கட்டுப்படுத்து. சோ இது நிறைய இப்ப நான் ஈவன் 27 இந்த எக்ஸாம் எழுதி திருப்பி செகண்ட் சாய் எழுதுற பிள்ளைகளுக்கு கூட இந்த பயாலஜியோட பேசிக் தெரியாது. இதான் உண்மையான பயாலஜியோட பேசிக். இது இல்லாட்டி ஒரு உயிரங்கியும் இல்லை. நொதியம் இல்லாமல் எந்த உயிரங்கியும் இல்லை. கருவும் டிஎன்ஏ இல்லாமல் எந்த உயிரங்கியும் இல்லை. கரு இல்லாம உயிரங்கி இருக்குது. கரு இல்லாத உயிரங்கி சொல்லுங்க உதாரணம். பாக்டீரியா. பாக்டீரியாக்கள். வெரி குட். சோ பாக்டீரியாக்களுக்கு ப்ரோகரியோட்டா யூகரியோட்டான்னு நாங்க பிரிப்போம். சோ ப்ரோகரியோட்டாக்களுக்கு கரு இல்லை. ஆனா அங்க என்ன இருக்கும்? கரு இல்லாட்டியும் அங்க என்ன இருக்கும்? மூலக்கூறு. டிஎன்ஏ ஒரு அங்கியினுடைய அடிப்படையான மூலக்கூறு. சோ டிஎன்ஏ வந்து எல்லாத்துலயும் இருக்கு. கிளியரா இது? இந்த கான்செப்ட் கிளியரான்னு சொல்லுங்க அப்ப எல்லாருக்கும். ஜாயின் ஆகிருக்கிற எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லுங்க. ரைட். சோ எத்தனை பேருக்கு விளங்காத யாரும் இருந்தா சொல்லுங்க. சோ இதை விளங்கினால் நீங்க பயாலஜில அரைவாசி விளங்கிட்டீங்க. இனி நடக்கிற எல்லாத்துக்கும் இதான் பேசிக். ரைட். வெரி குட். சோ யாராவது விளங்காம இருக்கிறீங்களா? விளங்காத ஆக்கள் கேளுங்க. டவுட் திருப்பி சொல்லணும்னு சொல்றேன். சரி, ஆரம்பத்துல படிக்கிறது நல்லா விளங்கிட்டு போங்க. பிறகு படிக்கிறதுகள் அப்பதான் குயிக்கா விளங்கும். ரைட். ஓகே. சோ அநேக பேருக்கு விளங்கினதுனால இஷ்யூ இல்லை. அடுத்ததுக்கு போவோம். சோ இப்ப அடுத்த விஷயம், நீங்க இப்ப இதுல கேட்கறதுக்கு டவுட், டவுட்டுகளுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம், கூச்சம் வேண்டா. எனக்கு பர்சனலா நீங்க வாட்ஸ்அப்லயும் இந்த டவுட்டுகளை கேட்கலாம். சரியா பிள்ளையா? ஸோ அதுல எந்த எந்த இஷ்யூவும் இல்லை. என்னோட நீங்க என் டைம் கண்டெக்ட் பண்ணலாம். நான் பிஸியா இருந்தா உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணுவேன். ரைட்? ஸோ இது உயிரண்டா என்னன்னு பார்த்தோம். அப்ப உயிரங்கியண்டா என்னவா இருக்கும் இப்ப? ஸோ உயிரை கொண்ட ஒரு தனியனுக்கு பெயர் உயிரங்கி. சரியானே? ஸோ உயிரங்கிய நீங்க 3 காரணிகளை கொண்டு வரைவிலக்கணப்படுத்துவீங்க. சரிதானே? உயிரங்கி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யாரு? சோ நீங்க மனுஷன் ஒவ்வொரு மனுஷனை எடுக்கிறீங்க. எல்லா மனுஷனும் எப்படியான ஆட்கள்? தனித்துவமானது. சோ ஒவ்வொரு கொசுவை எடுத்தா ஒவ்வொரு கொசுவும் தனித்துவமானது. ஒரே கொசு, நான் அடிக்கடி கொசுவை சொல்றேன். சரிதானே? ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச பிராணி அல்லது எங்களை சுத்தி அடிக்கடி இருக்கிறதால கொசுவை சொல்றேன். ரைட்? சோ கொசு, ஒவ்வொரு கொசுவும் வித்தியாசமானது. சரிதானே? விசேடமானது. ஆனா வரைவிலக்கணம் என்று வரும்போது உயிரங்கிக்கு 3 பண்புகள் ஒரு உயிரங்கிக்கு இருக்கும் வித்தியாசம். ஒன்று தனக்கே உரிய மரபியல் பண்புகளை கொண்டிருக்கு. எந்த ஜீனும் எந்த வீட்டில் இருக்கிற எந்த பிரதர் சிஸ்டர் ஜீன் எல்லாம் உண்டா இருக்குமா? இல்ல. எந்த மரபியல்ங்கிற ஜெனட்டிக். எந்த ஜீன் வேற, அதுல ஜீன் வேற. கொசுட ஜீன் வேற. 2 கொசுவுக்கு இடையில இருக்கிற ஜீன் வேற. பூனட ஜீன் வேற. இப்படி ஒவ்வொரு அங்கிற ஜீனும் வித்தியாசம். முதலாவது மரபியல். வேற என்னத்துல வித்தியாசம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒன்று ஜீன். வேற என்னத்துல வித்தியாசம் இருக்கு? உருவத்துல. ரைட், வெரி குட். சோ எந்த உருவம் வேற, இந்த வீட்டுல இருக்கிற பிரதர் சிஸ்டர் உருவம் வேற, உங்களோட ஃப்ரெண்ட் உருவம் வேற, ஷேப் வேற. அதே மாதிரி தான் இந்த வேற, கொசுட வேற. 2 கொசுவுக்கு இடையில உருவம் வேற. அதை உங்களால பார்க்கலாம். கொசுவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிதானே? சோ உருவவியல் வேறுபாடுகள் வேற. உடல்ல நடக்கிற தொழிற்பாடு. வெரி குட். தொழிற்பாட்டு வேறுபாடுகள். சோ இந்த 3ஐயும் கொண்ட ஒரு தனியனுக்கு பேர் தான் உயிரங்கி.
ஸோ தனக்கே உரிய மரபியல். ஸோ ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத நான் தொகுத்து வரைவிலக்கணமா தந்திருக்கேன். ஸோ உயிரங்கி என்றா என்னன்னு கேட்டா இதான் சொல்லணும். நீங்க தனக்கே உரிய மரபியல், உருவவியல் மற்றும் உடற்றொழிலியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள அங்கிக்கு பேர் தான் என்ன? உயிரங்கி. ரைட். ஸோ அடுத்தது இனம் என்றா என்ன? கேள்விப்பட்டீங்களா? ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இனம். ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன். நிறைய கேள்வி கேட்டேன். இனம் என்றா நான் வரைவிலக்கணப்படுத்தணுமே. ஸோ இனம் என்றா என்ன? ஸோ இனம் என்றா என்ன? இப்ப மனிதன் ஒரு இனம். ஸோ என்ன முதலாவது எப்படி இருக்கணும்? ஒரே இனமாக்கள் எப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும்? ஒத்த பண்புகளை கொண்டிருக்கணும். நான் கொசு மாதிரி இருக்கலாம். நீ இருந்தா என்ன கொசுன்னு சொல்லுவீங்க. சரிதானே? பூனை மாதிரி நான் இருந்தா பூனைன்னு சொல்லுவீங்க. ஸோ என்னதை வச்சு சொல்றீங்க? இயல்புகளை வச்சு. ஸோ மனுஷன் இயல்பு இருந்தா இவர் மனுஷன். ஸோ ஒரே மாதிரியான இயல்புகளை தங்களுக்குள்ள வச்சிருக்கணும் ஒரு பண்பு. இன்னொரு 2வது முக்கிய பண்பு என்னண்டா பிள்ளைகள், அவங்களுக்குள்ள இனங்கலப்பதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்குள்ள அவங்க உருவாக்குற குட்டிகள் வளமானதாகவும் வாழ்த்தகவுடையதாகவும் இருக்கணும். வாழ்த்தகவு என்றால் பிறக்கிற குட்டி உயிரோட இருக்கணும் முதலாவது. 2வது அது வளமானதா இருக்கணும். வளமானதுண்டா என்ன? அவை மீண்டும் இனப்பெருக்கம் செய்யணும். இப்ப உதாரணமா உங்களுக்கு தெரியுமா? கழுதையும் குதிரையும் சேர்ந்தா என்ன உயிரங்கி வரும்? கழுதையும் குதிரையும் சேர்ந்தா வார குட்டியில பேர் என்ன? கேள்விப்பட்டீங்களா? இப்படி உண்டு. ஓலவெல்ல சில நேரம் கேள்விப்பட்டிருக்கேன். ரைட். அது தமிழ்ல வெரி குட். கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதை வந்து கழுதையும் குதிரையும் சேர்ந்து இனப்பெருக்கம் அடையுது. சரிதானே? வார உயிரங்கி வாழுது. ஆனால் அது வளமான உயிரங்கி அல்ல. ஏன் வளமான உயிரங்கி அல்ல? கோவேறு கழுதையால் குட்டி இனம் முடியாது. சரிதானே? சிங்கம் புலி சேர்ந்து சிங்கம் புலின்னு கொண்டு வரும். சரிதானே? இப்படி சில அங்கிகள் இருக்குது. ஸோ ஆகவே கழுதையும் குதிரையும் ஒரே இனமா? ஒரே இனம் இல்லை. சரிதானே? ஸோ ஒரே இனமாக இருக்கணும் என்றால் இந்த 3 விஷயங்களை பூர்த்தி செய்யணும். ஒத்த இயல்புடையதா இருக்கணும். தம்முடைய இனம் கலப்பதன் மூலம் வாழ்த்தகவுடைய வளமான சந்ததியை உருவாக்கக்கூடியதா இருக்கும். கிளியரா உயிரங்கி இனம் என்றா என்னன்னு விளங்கிட்டு தானே? ஸோ எல்லா உயிரங்கியும் தனித்துவமானது, விசேடமானது. ரைட்? ஸோ உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்குது? ஸோ எத்தனை உயிரங்கி இருக்குன்னு கேட்டா உங்களால சொல்லி முடிக்கலாம். உங்களோட வீட்டை மட்டும் எடுத்து பாருங்க, எத்தனை உயிரங்கி இருக்கும். உதாரணமா மனுஷரே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. கொசு எத்தனை இருக்கும்? எறும்பு எத்தனை இருக்கும்? ஒரு 1000 எறும்பு இருக்கும். ஒரு பூச்சி எத்தனை இருக்கும்? ஸ்பைடர் எத்தனை இருக்கும்? பல்லி எத்தனை இருக்கும்? எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா உங்களோட வீட்டுக்குள்ளேயே ஒரு 100-200 விலங்குகள் இருக்கும். தாவரம் எத்தனை இருக்கும்? புல் எத்தனை இருக்கும்? பாக்டீரியா எத்தனை இருக்கும்? என்ன போனா முடிச்சு. உங்களோட வீட்டுக்குள்ளேயே 1,00,000க்கு மேல அங்கிகள் இருக்கும். ஸோ உலகத்திலே இருக்கிற அங்கிகளை எண்ணி முடிக்கலாம். ஆனா எத்தனை இனங்கள் இருக்கிறதாக நம்பப்படுது? ஸோ வெரி குட். ஸோ ரிசோர்ஸ் புக்லையும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க 10 மில்லியன் to 100 மில்லியன். சரிதானே? 10 மில்லியன் to 100 மில்லியன். இது எம்சிக்யூல வந்த ஒரு கேள்வி, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ 10 மில்லியன் தொடக்கம் 100 மில்லியனுக்கு மேலான இனங்கள் காணப்படுது. அதே ஒரு வீச்சு 10 10 100 100 செல்லலாம். ஏன் 10 100 என்றால் கருத்து என்ன? நாங்க இன்னும் டெஃபினிட்டா கண்டுபிடிச்சு முடியல எல்லா இனத்தையும். சில இனங்கள் இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. சரிதானே? நிறைய இனங்கள் நாங்க போகாத, மனுஷர் போய் பார்க்காத இடங்கள் நிறைய இருக்குது உலகத்துல. சரிதானே? என்ட பண்ண இயலாத இடங்கள் நிறைய இருக்கு. ஆழ்கடலுக்குள்ள நாங்க இன்னும் நிறைய ரிசர்ச் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ உலகத்துல இருக்கிற இனங்கள்ல எண்ணிக்கையே நாங்க இன்னும் சரிவர எக்குரேட்டா சொல்ல முடியாத அளவுல இருக்கிறோம். சரிதானே? ஸோ 10 தொடக்கம் 100 மில்லியன். ரைட். ஸோ இப்போ உயிரியல் என்றால் சிம்பிளான ஆன்சர். ஸோ இதை நாங்கள் கூடுதலா மெனக்கெட தேவையில்லை. உயிரியல் என்றால் உயிர் சம்பந்தமான இயல். இயல் என்றால் ஒரு கற்கை அல்லது ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் இயல். ஸோ உயிரங்கிகளை பற்றி கற்கும் விஞ்ஞானம். ஸோ உயிரியலின் பிரதான கிளைகள் நாங்கள்லாம் படிக்கிற காலத்துக்கு முதல், சரிதானே? நாங்கள் படிக்கும் காலத்துக்கு முதல் உயிரியல்ல 2 பாடம் இருந்தது. ஜுவாலஜி, பொட்னி என்று. ஸோ நாங்க படிக்கிற நேரம் 2009 எல்லாம் பயாலஜி ஒரு பாடமாக இருந்தது. ஸோ உயிரியலின் பிரதான கிளைகள் 3. ஒன்று விலங்கியல், இன்னொன்று தாவரவியல், இன்னொன்று நுண்ணங்கியல். சின்ன விஷயம், இதுல விளங்கப்படுத்த ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய கிளைகள் இருக்கு. இப்போ ஒரு விலங்கை பத்தி படிக்கக்குள்ள அதுல கலங்கள் என்னன்னு படிக்கணும், அதுல இளையம் என்னன்னு படிக்கணும், அதுல உடல் அமைப்பு எப்படின்னு படிக்கணும், அதுல உடல் தொழில்கள் என்னன்னு படிக்கணும், அதுல உடம்புக்குள்ள நடக்கிற ரசாயன தாக்கங்கள் என்னன்னு படிக்கணும். இப்படி ஒவ்வொன்று எடுத்தாலும் பல உபகிளைகள் இருக்கும். எனவே களத்தை பத்தி படிக்கிற ஒரு உயிரியல் இருக்குது. இதெல்லாம் உபகிளைகள், கள உயிரியல். இளையங்களை பத்தி படிக்கிறது இளையவியல். உடல் அமைப்பை பற்றி படிக்கிறது அனட்டோமி. பிசியாலஜி உடற்றொழிலியலை படிக்கிறது. உயிர் ரசாயனத்தை பற்றி படிக்கிறது பயோகெமிஸ்ட்ரி. பிறப்புரிமையில படிக்கிற ஜெனட்டிக்ஸ்.
சூழலியலை படிக்கிறது எக்காலஜி என்று. இது 7 அல்ல, இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. ஸோ சமரி சில உபகிளைகளை உங்களோட புக்லையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் சொல்றோம். ஸோ நீங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போனோடனே நீங்க அனட்டோமி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அனட்டோமி என்றால் உடல் அமைப்பியல். ஹிஸ்டாலஜின்னு படிப்பீங்க. ஒவ்வொரு பாடமும் டீப்பா படிப்பீங்க இப்பயை விட. ஸோ ஓ லெவலை விட ஏ லெவல் அட்வான்ஸ், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அவ்வளோதான். சரிதானே? ரைட். ஸோ இப்போ உயிரியலின் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். ஸோ உங்களோட இந்த முதலாவது பாடத்துல 2 ஏழிரி. சரிதானே? உயிரியலின் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் 7, உயிரங்கிகளில் காணப்படும் சிறப்பியல்புகள் 7. இது 2ஐயும் கொண்டதுதான் இந்த முதலாவது பாடம். ஸோ நாங்க படிக்க போற இன்றைக்கு ஃபுல்லா படிக்க போறது உயிரியலினூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். சரிதானே? அடுத்த கிளாஸ்ல உயிரங்கிகளில் காணப்படும் சிறப்பியல்பு படிப்பீங்க. அது கடும் முக்கியம். அடுத்தடுத்து வர எல்லா பாடத்துக்கும் அந்த சிறப்பியல்புகள் தேவை. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் இது சும்மா ஒரு ஷார்ட் நோட்ஸ்ல ஒரு எஸ்ஏ கேள்வியா கூட வரக்கூடிய ஒரு கேள்வி. சரி, நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேள்வியாக இந்த 7 பிரச்சனையும் எழுத சொல்லி கேட்கலாம். அல்லது எஸ்சிக்யூல அடிக்கடி வந்திருக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வியில சில சொற்பதங்களை போட்டு வரைவிலக்கணப்படுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் வந்திருக்கு. எனவே இந்த 7ம் பயாலஜிர பேசிக், அதே மாதிரி கேள்விக்கும் வரக்கூடிய கேள்வி. சரிதானே? ஸோ அதால இந்த 7ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். ஸோ அப்போ உயிரியல்ல என்ன பிரச்சனையை தீர்வு காணலாம்? ஸோ நாங்க உயிரியல் ஏன் படிக்கோம், அல்லது உயிரியல் ஏன் முக்கியம், என்னத்துக்காக நாங்கள் உயிரியலை படிக்கோம்? ஸோ சிம்பிளா சொன்னால், ஸோ நாங்க ஒரு நாளும் மனிதர்கள் உயிரியலை படிக்கிறதுக்கான பிரதான காரணம், கோழி ஆடு மாடு உயிரியல் படிக்குமா? படிக்காது. கொசு படிக்குமா? படிக்காது. சரிதானே? மனுஷர்களாய் நாங்கள் தான் படிக்கும். ஏன் படிக்க வேண்டாம்? நாங்க எதையும் படிச்சாலும் அதனூடாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும். அதான் சயின்டிபிக் வே. ஸோ ஏன் படிக்கோம் என்று சொன்னால் மெயினாக நாங்க உயிர் வாழ்றது. சரிதானே? ஸோ கோழி உயிர் வாழணும், மாடு உயிர் வாழணும், ஆடு உயிர் வாழணும், மரம் உயிர் வாழணும்ங்கிறத விட மனிதர்கள் முதலாவது பார்க்கிறது என்னத்த? தன்னுடைய சுயநலத்தை தான். சரிதானே? தான் உயிர் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழணும் என்று சொன்னா என்ன செய்யலாம்? அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 7 பிரச்சனையும் வருது. ஸோ முதலாவது நீங்க ஒரு இடத்துல வாழணும் என்று சொன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்களை சுத்தி இருக்கிற அங்கிகளை பத்தி என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். எதை சாப்பிடலாம்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படியும் நீங்க ஒரு உயிரங்கியில இருந்தானே சாப்பிடுவீங்க. உயிரற்ற பொருள் கல்ல மண்ணை சாப்பிடலாம். இப்படி சரியா? உங்களுக்கு ஏன் நீங்க கல்ல மண்ணை சாப்பிடலாம், உயிருள்ள பொருளை தான் சாப்பிடணும்? மரம் எடுத்தாலும் சரி, என்னத்தை எடுத்தாலும் சரி, அது ஒரு உயிருள்ள பொருள்ல விளைவை தான் நீங்க சாப்பிட போறீங்க. ஏன் நீங்க உயிரற்ற பொருளை சாப்பிடலாம்? சிலர் மண்ணெல்லாம் சாப்பிடுறது அது வேற விஷயம். ஏன் சாப்பிடுறோம்? சமிபாடடையாதுங்கிறத விட இப்ப எங்களோட உடம்பு என்னத்தால பிள்ளைகள் ஆக்கப்பட்டு? கலங்களால் ஆக்கப்பட்டு. கலங்கள் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு? மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டு. ஸோ மூலக்கூறுகள் என்னென்ன மூலக்கூறுகள் எங்களோட உடம்பு ஆக்கியிருக்குது? கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், விட்டமின்கள், கனியுப்புக்கள், நீர். ஸோ இவை எங்க கிடைக்குது இலவசமா? உயிரற்ற பொருட்கள்ல கார்போஹைட்ரேட் இருக்குமா? லிப்பிட் இருக்குமா? எங்கட உடம்புல அல்லது கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகள்ல சின்ன துண்டாவது இருக்குமா? இருக்காது. வெறும் கார்பனை திண்டால் எங்கட உடம்பால கார்பனையும் ஹைட்ரசனையும் ஆக்சிஜனையும் வச்சு கார்போஹைட்ரேட்டை உருவாக்க இயலாது. ஆகவே கார்போஹைட்ரேட் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன? ஏதாவது ஒரு உணவு தான். சரிதானே? ஏதாவது ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அல்ல. அப்ப உணவாக எப்போதும் ஒரு உயிருள்ள பொருள் அல்லது அதனுடைய பகுதி தான் இருக்கும். எனவே நாங்க சாப்பிடாம வாழையலாம். முதலாவது பிரச்சனை. இப்ப மனுஷன் முதலாவது பிரச்சனை என்ன? சாப்பாடு. சரிதானே? 2வது வாழ்றது. ஸோ மாஸ்லோவின் தியரி என்ற ஒரு தியரி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களோ? தெரியா? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் முதலாவது தேவை அவன் சர்வைவல், அதாவது அவன் வாழ்வதற்கான வாழ்வது. சரிதானே? அவன் வாழ்வதற்கு பல விஷயம் தேவை, அடிப்படை தேவைகள் இருக்குது. என்ன? உணவு, நீர், வழி ஒரு தேவை. ஸோ உயிரற்ற பொருளும் எங்களுக்கு தேவை. உதாரணமா ஆக்சிஜன் தேவை. அதை நான் சாப்பாடு எடுக்க மாட்டேன், மூச்சு மூலம் எடுக்கிறேன். நீர் உணவு மூலம் எடுக்கிறோம். சரிதானே? ஸோ நீர் உயிரற்ற பொருள், உயிரற்ற பொருளையும் சாப்பிட்றோம். சரிதானே? உயிருள்ள பொருளை மட்டும் எடுக்கிறேன் இல்லை, சாப்பிட்றேன்னு சொல்றேன்ல அதை. ரைட். ஸோ அந்த உயிருள்ள பொருட்களை சாப்பாடு அல்லது எங்களோட தேவையை தான் முதலாவது பார்ப்போம். அடுத்தது சர்வைவல்ல இன்னொன்று எங்களை சுற்றிக்கிற பாதுகாப்பு. 2வது கட்டம் பாதுகாப்பு.
ஸோ இது ரெண்டுக்கும் நாங்க எங்களை சுத்தி இருக்கிற உயிரங்கிய பார்க்கணும். இப்போ உயிரற்ற பொருட்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமா, உயிருள்ள பொருட்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமா? எது வரைக்கும்? இப்ப எங்களை சுற்றி ஏதாவது ஒரு பாதிப்பு வாரண்டா, நாங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம்னு வச்சுக்கொள்வோம். எந்த பொருட்களால எங்களுக்கு பாதிப்பு கூடலா வரும்? உயிர் உள்ளதுதான். நார்மலா ஒரு பூரான் வந்தா சரி. ஒரு பல்லி, ஒரு கரப்பத்தான் பூச்சி வந்தாலே நாம மேலுக்கு ஃபேன்ல தொங்குவோம். சரிதானே? ஸோ பல்லி, அ ஒரு பூரான் வந்தா சரி, நீ இருக்கையலாம். சரிதானே? ஸோ அப்ப இதே ஆரம்ப கால மனிதனை யோசிச்சு பாருங்க. இப்ப வீடு இருக்கு. அந்நேரம் காட்டுக்குள்ள வாழ்ந்தோம். காட்டுக்குள்ள இருக்கிற நேரம் எவ்வளவு அங்கிகள் வந்திருக்கும்? சிங்கம் வந்திருக்கும், புலி வந்திருக்கும். ஸோ மனிதனுக்கு தேவை வளர்ச்சிருக்கிற ஒவ்வொரு அங்கியும் எது நமக்கு சேஃப்டியானது? எது நமக்கு ஆபத்தானது? எதை நாங்க சாப்பிடலாம் என்று பார்க்கணும். எனவே உயிரியலினூடான முதலாவது நாங்க அது ஒரு உயிரியல். உங்களை சுற்றி இருக்கிற அங்கிகளை அறிஞ்சு கொள்றது என்ன? ஒரு உயிரியல். ஸோ உயிரில் அங்க உங்களை சுற்றி இருக்கிற அங்கிகளை அறிஞ்சு கொள்றது தான் மனுஷன் உயிரியலினூடாக அடைஞ்ச முதலாவது நன்மை. ஸோ அதை நாங்க சொல்லுவோம் உயிர் பல்வகைமையை விளங்கி கொள்ளுதல். முதலாவது பிரச்சனை. ஸோ பல்வகைமைண்டா என்ன? டைவர்சிட்டி. உயிர் பல்வகைமைக்கு வரைவிலக்கணம் சொல்ற கடும் லேசி. உயிரங்கிகளின் பல்வகைப்பட்ட தன்மை. ஸோ நானும் நீங்களும் ஒன்றில்ல, நானும் கொசுவும் ஒன்றில்ல, நானும் பூனையும் ஒன்றும் இல்லை, கொசுவும் பூனையும் ஒன்றில்லை. எல்லாமே வித்தியாசம். இதுதான் உயிர் பல்வகைமை. ஸோ அந்த உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்றது முதலாவது பிரச்சனை. ஸோ அந்த உயிர் பல்வகைமையில 3 வகையான பல்வகைமை இருக்கு பிள்ளைகள். ஸோ நாங்கள் அதை அடுத்ததா பார்ப்போம். இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே அடியா பார்த்து முடிச்சுட்டு போவோம். எங்களை சுற்றி இருக்கிற அங்கிகளை பற்றி நாங்க படிச்சிட்டோம் என்று சொன்னால் 2வது என்னத்தை படிக்கணும்? என்ன பத்தி படிக்கணுமே? எங்களை பத்தி. எங்களை பற்றி படிக்கும். ஸோ மனித உடல். ஸோ அது அடுத்த முக்கியமானது. ஸோ எங்களை சுற்றி இருந்த அங்கிகள் எது சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, எது எங்களுக்கு பாதுகாப்பானதுன்னு எல்லாம் அறிஞ்சிட்டோம். இப்ப எங்களை பத்தி படிக்கணும். இல்லாட்டி நாம எதை சாப்பிடலாம்னு தெரியாது. ஸோ எங்கட பல்லால என்னத்தை கல்ல கொண்டு கடிச்சு இருந்து சாப்பிடல. சரியா? எங்கட பல்லு என்னத்தை சாப்பிடறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது. எங்கட கண் எதை பாக்குது? முப்பரிமாணத்தை பாக்குதா? சிலதுகளை பார்க்க இயலாத எதுவும் இருக்குதா? இருளுக்கு பார்க்க இயலாத ஆபத்து எதுவும் இருக்குதா? சரிதானே? ஸோ எங்கட கண் எப்படி பாக்குது? எங்கட இதயம் எப்படி வேலை செய்யுது? ஸோ நாங்க எப்படி வாழலாம் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்கட உடலையும் எங்கட தொழிற்பாடுகளையும் விளங்கி கொள்ளும். ஸோ இப்போ உயிருள்ள பொருட்களை படிச்சுட்டான். உயிர் சுற்றி இருக்கிறத படிச்சுட்டு நான் ஒரு ஓர்டர்ல சொல்லிட்டு போறேன்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் நிற்கிறதுக்காக அந்த ஓர்டர்லயே படிச்சீங்கன்னா 7 வடிவா ஞாபகத்துக்கு வரும். சரிதானே? ஸோ பயாலஜியில பாடமாக்குறது ஃபர்ஸ்ட் இல்லை, விளங்குறது ஃபர்ஸ்ட். அந்த விளங்குறத நான் ஒரு ஓர்டர்ல சொல்லிட்டு போறேன் பாருங்க. அந்த ஓர்டர்லயே நீங்களும் உதாரணங்களோட கொசு எல்லாத்தோடையும் சேர்த்து படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல நிற்கும். திருப்பி ஒருக்கா படிக்கக்குள்ள குயிக்கா வரும் எல்லாம். ரைட்? ஸோ முதலாவது சுத்தி இருக்கிற அங்கிகள், 2வது மனித உடல், 3வது உயிரங்கிகளை படிச்சிட்டோம். அடுத்தது என்னத்துக்கு போகணும்? இயற்கைக்கு போகணும். ஸோ உயிரற்ற பொருட்களுக்கு போகணும். ஸோ உயிரற்ற பொருட்கள்ல எங்களுக்கு தேவையானதை பத்தி நாங்க கருத்தில் கொள்ளணுமா, தேவையில்லாத பத்தி கருத்தில் கொள்ளணும்? எங்கட தேவை அறிகிறது தானே முக்கியம்னு சொல்லிட்டோம். ஸோ பயாலஜி படிக்கிறதே எங்கட தேவைக்காக, எங்கட உயிர் வாழ்க்கைக்காக, எங்கட வாழ்க்கைக்காக. ஸோ எங்களை சுற்றி இருக்கிற பொருட்கள்ல எங்களுக்கு தேவையானது எது நாங்க படிக்க போறோம். ஸோ அதுல ஒன்று உயிர் உள்ளதை படிச்சுட்டோம். இப்போ உயிரற்ற தேவையான பொருட்கள். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? சிம்ஹா சொன்ன மாதிரி என்ன சொல்? இயற்கை வளங்கள் சொல்லுவோம். ஸோ எங்களை இயற்கை வளங்கள், சுற்றாடல் அவற்றை பற்றி படிப்போம். ரைட்? ஸோ உயிர் பல்வகைமையை படித்தோம், மனித உடலை படித்தோம், இயற்கை வளங்கள், சுற்றாடல் என்பவற்றை நீடித்து நிலை பெறும் விஷயங்களை பற்றி படித்தோம். 4வது இது எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே படித்தது என்னத்துக்காக பிள்ளைகள்? சரிதானே? ஸோ எல்லாத்தையுமே படித்தது ஃபர்ஸ்ட் தேவை என்னங்கட சாப்பாடு. சரிதானே? சாப்பாடு இல்லாட்டி இந்த உயிரங்கிகள் வாழவே இயலாது. ஸோ நாங்களும் வாழ முடியாது. ஸோ சாப்பாடு மீன்ஸ் போஷன். ஸோ அது சாப்பாடாகத்தான் கிடைக்கணும் இல்லை, ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு உணவு போஷனே கிடைக்கணும். ஸோ அந்த உணவு நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால்தான் மனுஷ இனம் வாழலாம். எனவே இது இவ்வளவையும் வச்சு உயிர் பல்வகைமையை விளங்கிட்டோம், மனித உடலையும் தொழிற்பாடுகளையும் விளங்கிட்டோம், இயற்கை வளங்களை பத்தி படிச்சிட்டோம். ஸோ இது 3ஐயும் வச்சு நாங்க எப்படி உணவு உற்பத்தியை நீண்ட காலத்துக்கு உற்பத்தி செய்யலாம் என்று 4வதா படிக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி சொல்லுவோம். சரிதானே? இப்ப இந்த 4ம் படிச்சாச்சு. 4ம் படிச்சா சரியா? இப்ப எல்லாத்தையும் தேடி பார்த்தா விளங்குது, உலகத்துல உயிர் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. ஸோ உயிர்கள் வாழ்றண்டாலே அது வேணும். என்னது? என்னவா இருக்கும்? சிம்பா. வெரி குட்.
தாவரங்கள். வெரி குட். ஸோ தாவரங்கள் மீன்ஸ் உண்மையா பச்சை பச்சை உருமணிகளை கொண்டது. ஸோ அதாவது குளோரோஃபிலை கொண்டது. அதாவது ஏன் அவை முக்கியமாக இருக்குது? அவைதான் என்ன செய்யுது? சூரியன்ல இருந்து சக்தியை எடுத்து உணவை உற்பத்தி செய்யுது முதலாவது. ஸோ அங்கேயும் எகெயின் உணவு தான். சரிதானே? உணவு உற்பத்தி செய்யுது. அது உணவை உற்பத்தி செய்யாட்டி அதை திங்கிற கோழி வராது. சரிதானே? அதை திங்கிற புழு வராது, புழுவை திங்கிற கோழி வராது, அதை திங்கிற ஆடு வராது. ஸோ தாவரமும் சாப்பிடணும் நாம. கேரட் வராது, பீட்ரூட் வராது, பீன்ஸ் வராது, எதுவுமே வராது. எனவே தாவரத்தை பத்தி படிக்கிறது கடும் ஸ்பெஷல். அதை படிக்கணும், அதை பாதுகாக்கணும். ஏன்? அதை பாதுகாத்தா தான் நமக்கு உணவு கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, தாவரத்துல இருந்து கிடைக்கிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன? ஆக்சிஜன். வெரி குட் ஆமினா, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வெளியே வரும். ஆக்சிஜன் இல்லாட்டி ஒரு உயிரங்கி நாங்க வாழ இயலாது. முக்கியமா நான் வாழ இயலாம். அதான் பிரச்சனை. கோழியும் வாழ இயலாம். ஸோ கோழி வேணுமெண்டா ஆக்சிஜன் வேணும், நானும் வாழணுமெண்டா ஆக்சிஜன் வேணும். ரெண்டும் வார தாவரம். ஸோ அந்த தாவரத்தை பற்றி விளங்கி கொள்றது அடுத்த பிரச்சனை. ரைட், இப்ப எல்லாத்தையும் விளங்கி முடிச்சாச்சு. எல்லாம் இருந்தாலும் மனுஷனுக்கு வர அடுத்த பிரச்சனை என்ன? அடுத்தது நாம நம்மளை பத்தி தான் யோசிக்கணும். நோய்கள். சரிதானே? ஸோ நோய்கள் எங்களுக்கு வெரி குட். ஸோ நோய்கள் அடுத்த பிரச்சனை நோய். ஸோ நோய் வந்தா என்ன செய்யணும்? இப்ப நோயை ஏற்படுத்துறாள் ஆறுன்னு பார்ப்போம். ஸோ நோய்கள்ல சில நோய்கள், அநேகமான நோய்கள் எங்களுக்கு ஏற்படுத்துறது வெளியேறிக்கிற திருப்பியும் உயிரங்கிகள் தான். அந்த உயிரங்கிகள்ல பேர் என்ன? நுண்ணங்கிகள். சரிதானே? ஸோ நார்மலா நுண்ணங்கிகள் ஏற்படுத்துற நோய் இருக்குது, நுண்ணங்கிகள் ஏற்படுத்தாத நோய்களும் இருக்குது. ஸோ அந்த நோய்களை பத்தி படிச்சா தானே நாங்க சுகமா வாழலாம். சரிதானே? எங்களுக்கு நோய் வரக்கூடாது, நாங்க நீண்ட காலம் உயிர் வாழணுங்கிறான் எங்களோட தேவை. ஸோ நோய்களை பற்றி படிக்கிறது. ஸோ இப்ப எல்லாம் படிச்சாச்சு. நோயும் இல்லாம வாழ்றோம். ஆனா மனுஷன் சிந்திக்க கூடியவன். அவனுக்கு என்ன பிரச்சனை வரும்? சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். சரிதானே? ஸோ உதாரணமா ஒரு ஒரு பிள்ளை திடீரென்று வந்து, ஒரு பிள்ளை வந்து ரோட்ல கிடக்குது குப்பை தொட்டிக்குள்ள. இப்ப என்ன பிரச்சனை? அது யார பிள்ளைன்னு பார்க்கணும். ஸோ இதை நீங்க கெமிஸ்ட்ரியால இல்லாட்டி பிசிக்ஸால தீர்க்கலாமா? அல்லது எக்கனாமியால தீர்க்கலாமா? என்னத்தால தீர்க்கலாம் இந்த பிரச்சனையை? ஸோ ஒன்று என்ன செய்யணும்? உருவவியலை பார்க்கணும், உடற்றொழிலியலை பார்க்கணும், மரபியலை பார்க்கணும். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஸோ நார்மலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணமா ஒரு ஒரு கொலைகாரன் கொலை செஞ்சுட்டான். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க உயிரியலினூடாக எப்படி அணுகலாம்? எகெயின் டிஎன்ஏ டெஸ்டிங். சரிதானே? இப்போ கொலைகாரன் ஒருவன் கொலை செஞ்சுட்டான்னா உதாரணமா அந்த ரைட் அதுக்கு வாரன். ஸோ கொலைகாரன் கொலை செஞ்சாண்டா அந்த இடத்துல இருக்கிற முடிகள் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்றால் அதை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. சந்தேக நபர் பிடிபட்டால் அவர டிஎன்ஏ இவர டிஎன்ஏ ஒத்து போகுதான்னு பார்க்கறது. உடனே ஆளை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? ஸோ ஈஸி படுத்திருக்கு. உயிரியலினூடாக இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம். சில பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த மைக்ரேஷன் பிரச்சனை. உதாரணமா சிவாஜின்ற ஒரு படம் இருக்கு. யார் எத்தனை பேர் பார்த்த? பழைய படமாக்கும். நாங்கெல்லாம் பழைய ஆட்கள் தானே. சிவாஜிர படம் இல்ல, ரஜினி என்கிற ஒரு ஆள் நடிச்ச சிவாஜின்ற படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன கிடைக்கிறது லிங்க் கதைக்கோணும். ஸோ அதுல ஒரு சயின்டிபிக் விஷயம் இருக்கு. அதுக்காக தான் நான் கேட்கேன். நிறைய சயின்டிபிக் விஷயம் இருக்கு. அதுல ஒன்று சிவாஜி பார்த்தீங்களா? சிவாஜி ரஜினி வருவாரு. பிறகு என்னவா வருவாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு சிவாஜியா இருப்பாரு. பிறகு என்னவா வருவாரு? ஹெலிகாப்டர்ல வந்தாலும் இறங்குவார் மொட்டையோட. ம். என்னவா வந்து இறங்குவார்? அவர பேர் என்ன? எம்ஜிஆர். வெரி குட். ஸோ எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் வந்த உடனே போலீஸ்காரால் சந்தேகப்படுவார் அவடத்தை. இவரு தான் சிவாஜியான்னு சொல்லி. கேட்டோடனே விவேக் என்னத்தை காட்டுவார்? அவர் பாஸ்போர்ட், அவர் ஆதார் கார்டு என்ன இருக்கு பாருங்க. உண்மையான சயின்டிபிக்கான போலீஸ்னா என்ன செஞ்சிருப்பார்? சொல்லுங்க பாப்போம். பாஸ்போர்ட்டை வச்சு நம்பலாமா? போலியா பாஸ்போர்ட் தயாரிக்கலாம் தானே. ஸோ உண்மையா சயின்டிபிக் போலீஸ்னா என்ன செஞ்சிருக்கணும்? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கணும். சரிதானே? சிவாஜி எம்ஜிஆருக்கு பிடுங்கிறதுக்கு முடி இல்லை. ஸோ பிளட் எடுக்கிறது அல்லது வேற ஏதாவது முடி எடுத்து சரிதானே டிஎன்ஏ டெஸ்ட் செய்யறது. ஸோ ஈஸியான விஷயம். சரிதானே? ஸோ அடுத்த பிரச்சனை என்ன? சட்ட மற்றும் ஒழுங்கு சிக்கலை தீர்த்தல். ஸோ இவ்வளவுதான் பிரச்சனைகள். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இந்த பாடம் ஏன் படிக்கிறோம், உயிரியலை ஏன் படிக்கிறோம்ங்கிறதுக்கான ரீசன் தான் இவ்வளவு. சரிதானே? ஸோ இதை ஏன் உங்களுக்கு சொல்றாங்கிறது விளங்குது. அவங்களோட லைஃபோட எவ்வளவு விஷயம் ஒன்றித்து போகுது, அவங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையா இருக்குது, மனுஷன் வாழ்றதுக்கு உயிரியல் ஏன் தேவைங்கிறத சொல்ற பாடம் தான் இது. கிளியரா இவ்வளவு? கிளியரா?
ஓகே. அதுக்கும் சொல்லணும். சொல்லாட்டி எனக்கு தெரியாதானே. ரைட். சரி, சிம்பிளான விஷயம். இப்படித்தான் எங்கட யூனிட் 2ஐயும் நாங்க சிம்பிளா விளங்கப்படுத்த போறோம். ஒலித்தொகுப்பு படிப்போம், சுவாசம் படிப்போம். எல்லாத்தையும் நாங்க சிம்பிளாக எப்படி விளங்கப்படுத்துறங்கிறது தான் நாங்க இதுல சொல்லிட்டு இருக்கிறோம். சரிதானே? ஸோ இதெல்லாம் நீங்க இப்ப ஈஸியா ஆர்டர்லயே சொல்லலாம். நான் சொன்ன ஆர்டருக்கு போனீங்கன்னா. சரிதானே? ஸோ எப்படி ரிவைஸ் பண்ற திருப்பி? நீங்க இன்றைக்கு படிச்சதை இன்றைக்கு படிக்க வேணாம். சரிதானே? தயவு செய்து. ஸோ இன்றைக்கு படிச்சதை நீங்க 3rd டே படிங்க நார்மலா. அல்லது அடுத்த கிளாஸுக்கு முதல் படிங்க. சரிதானே? அடுத்த கிளாஸுக்கு முதல். ஸோ நாளைக்கு இரவைக்கு அல்லது நாளை அன்றைக்கு காலையில நீங்க என்ன செய்யணும்? 3 வேய பயன்படுத்தணும் படிக்கக்குள்ள. ஸோ நான் சொன்ன இப்ப நீங்க புத்தகத்தை எல்லாம் மூடி வச்சுட்டு, நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு, படிக்கிற இடத்தில் குந்தி அமர்ந்து என்ன செய்யணும்? சார் நேத்து என்ன படிப்பிச்சேன்னு யோசிச்சு பார்க்கணும் மனசுக்குள்ளால. இதை சொன்னார். முதலாவது உயிரெண்டா சயின்ஸை பத்தி கழிச்சார். 2வது உயிரை பத்தி கழிச்சார். 3வது உயிரங்கியை பத்தி கழிச்சார். 4வது இனத்தை பத்தி கழிச்சார். 5வது உயிரியலூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனையை சொன்னார். என்னென்ன பிரச்சனை இருந்தது? இவர் இப்படி சொன்னார். முதல்ல உயிரங்கியை பத்தி கழிச்சார். அப்படின்னு அந்த ஓர்டர் ஒன்று நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன செய்வீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். செகண்ட் என்ன செய்வீங்க? உடனடியா என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுக்கும். நோட்ஸ் எடுத்து நீங்க யோசிச்சு பார்த்த எல்லாம் நோட்ஸ்ல இருக்கா? ஏதாவது மறந்துருக்கீங்களான்னு பார்க்கணும். மறந்தால் அதை மஞ்சள் அல்லது ஏதாவது ஒரு கலரால ஹைலைட் பண்றது. இது மறந்துட்டு, இது மறந்துட்டு, இது மறந்துட்டு. சரிதானே? ஸோ மறந்ததை மார்க் பண்ணுதல். முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொல்றேன். அதெல்லாம் இப்ப நீங்க நோட்ஸ்ல பக்கத்துல எழுதியிருப்பீங்க. இது எம்சிக்யூக்கு வந்தது, இது எஸ்சிக்யூக்கு வந்ததுன்னெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அதெல்லாம் சிவப்பால மார்க் பண்றது. சரிதானே? ஸோ 2வது வாசித்தல் நோட்ஸை. நீங்க ஞாபகப்படுத்தினதை வச்சுக்கொண்டு இப்ப வாசிக்கீங்க. நோட்ஸை வாசிச்சு முடிக்கீங்க. முடிச்சது பிறகு 3வது என்ன செய்யணும்? சொல்லுங்க பாபு. 3வது என்ன? போன கிளாஸ்ல சொன்னேன் நான். ஸோ 3வது என்ன செய்யணும் படிக்கிறது டைம்? ஃபர்ஸ்ட் மெமரி ரிவிஷன், 2வது நோட்ஸை ரீட் பண்ணல், 3வது ஷார்ட் நோட்ஸ் எடுத்தல். சரிதானே? ஸோ இதை நீங்க ஷார்ட் நோட்ஸா மாத்தணும். ஸோ மைண்ட் மேப்ண்டா எத்தனை பேருக்கு தெரியும்? மைண்ட் மேப் தெரியுமா? ஸோ மைண்ட் மேப் உதாரணமா இதுல நடுவுல ஒரு ரவுண்ட் போடுறது உயிரியலினூடாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டுட்டு 1வது 2வது 3வது 7 பிரான்ச். சரிதானே? ஒரு ஒயிட் ஷீட்ல ஃபுல் ஷார்ட் நோட்ஸ் வரும். அடுத்தது இதுல ஒரு ரவுண்ட். 1வது பிரச்சனை என்ன? பல்வகைமையை விளங்குதல். ஸோ பல்வகைமைன்னு போட்டா காணும். உயிர் பல்வகைமைன்னு உங்களுக்கு தெரியாதா? உயிர் பல்வகைமைன்னு போட்டா காணும். போட்டுட்டு அதுல 3 பல்வகைமை இருக்கு. நான் இப்ப சொல்லி தரப்போறேன். அந்த 3 பல்வகைமையும் இடத்த எழுதுறது. உதாரணத்தோட எழுதுறது. ஸோ 1வது ஷார்ட் நோட்ஸ் சரி. 2வது ஷார்ட் நோட்ஸ் என்ன? உடலும் தொழிற்பாடும். அதுல பெருசா இல்லை இந்த பாடத்துல. ஸோ அது சின்ன ஒரு படம். 3வது இதெல்லாம் கலர் பெண்ணால். 1வது நல்ல இதை ஒரு நல்ல கலர்ல கீறுறது. 2வது பாக்ஸ் எல்லாம் ஒரு கலர்ல கீறுறது. 3வது பாக்ஸ் எல்லாம் இன்னொரு கலர்ல கீறுறது. இப்படி செஞ்சீங்கன்னா வடிவான ஒரு ஷார்ட் நோட்ஸ் தயாராகும். தேவைண்டா சட்டி பானை அகப்பையெல்லாம் பக்கத்துல கீறி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான படத்தை கீறலாம், எக்டஸ்ற படத்தை ஒட்டலாம், என்னையாவது செஞ்சு இதை அழகாக்கி வைக்கிறது இந்த ஷார்ட் நோட்ஸ். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ செகண்ட் டைம் படிக்கக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு செகண்ட் டைம் படிக்கணும். அப்படி செகண்ட் டைம் படிக்கிற நேரம் நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடாது. என்னதை எடுத்து படிக்கணும்? நீங்க எழுதி வைத்த ஷார்ட் நோட்ஸை எடுத்து படிங்க. ஷார்ட் நோட்ஸை பாருங்க. நீங்க எழுதின அந்த ஷார்ட் நோட்ஸை வாசித்தால் உங்களுக்கு முழு நோட்ஸும் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஸோ நீங்க சரியா படிச்சிருக்கீங்க. சரிதானே? இதான் நீங்க படிக்கிற மெத்தட். அது பிறகு திருப்பி 1 மந்தால ரிவிஷன் செய்யுங்க. திருப்பி 3 மந்த்ஸால ரிவிஷன் செய்யுங்க. செஞ்சீங்க என்றால் நீங்க படிச்ச பாடம் லைஃபுக்கும் மறக்காது. ஸோ இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்த ஒரு முடிவு. சரிதானே? ஸோ இதை இப்பவே சொல்றேன் ஏனென்றால் நிறைய பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டு வந்து சூசைட் பண்ண போறோம், அது செய்ய போறோம், இது செய்ய போறோம், இப்படி படிக்கணும்லாம் கேட்கிற நேரம் கேட்ட விஷயம் என்னென்றால் நாளைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம் என்று கடைசியா எக்ஸாம் எழுதக்குள்ள ஒரு 8 கோப்பி 10 கோப்பி இருக்கும் படிக்கிறதுக்கு. டைம் இல்லை. ரிசோர்ஸ் புக்கை படிச்சு முடிக்கலாமா? வந்தியா இருக்கு. அதை வாசிக்க இயலா, கஷ்டம், விளங்குது இல்லை. ஏற்கனவே நீங்க இந்த ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தீங்க என்றால் ஃபைனலா வாசிக்கிற நேரம் உங்களுக்கு கடும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவைஸ் பண்ணி வச்சிருங்க. சரிதானே? இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. போக போக எல்லாம் லோடா. பயாலஜி கூடும், பிசிக்ஸ் கூடும், கெமிஸ்ட்ரி கூடும், எல்லா நோட்ஸும் கூட 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 கன்ஃபியூஸ் ஆக தொடங்குங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா பாடத்துலையும். சரிதானே? ரைட். ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ணல. ரைட். ஸோ கிளியரா எப்படி படிக்கிறேங்கிறது ஓகே தானே? கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருந்தால் என்னட்ட பர்சனலாக கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ நான் இடைக்கிடைக்கு சொல்லுவேன் இந்த விஷயங்கள். ஸோ பிள்ளைகள் படிச்சு தரதை விட முக்கியம் நீங்க எப்படி படிக்கிறேங்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட எடுக்கலாம் நீங்க.
ஏன்னா நான் அப்படி பாஸ் பண்ணி படிச்சதால சக்சஸ் பண்ணின விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லுவேன். அது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது தானே. சரிதானே. ஸோ அது அந்த விஷயங்களையும் நான் இடைக்கிடைக்கு சொல்லுவேன். அதுகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம இருந்து போட்டு நான் ஒன்றும் செய்யல பாஸ் ஆகலைன்னு சொல்லலாம். சரிதானே. ஸோ இப்பவே உங்களோட கனவெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ இந்த 7 பிரச்சனையும் நாங்கள் பார்த்து முடிப்போம் குயிக்கா. நான் ஏற்கனவே 7 பிரச்சனையை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை சொல்ல போறேன். ஸோ உயிர் பல்வகைமைண்டா என்ன? உயிரங்கிகள் காண்பிக்கும் பல்வகைப்பட்ட தன்மைகள் அல்லது வேறுபாடு. ஸோ இந்த உயிர் பல்வகைமையை நாங்கள் 3ஆ பிரிக்கலாம். ஸோ முதலாவது மரபியல் பல்வகைமை. இதை ரிசோர்ஸ் புக்ல பெரிய பெரிய பந்திய வசனத்தில் எழுதியிருக்கிறாங்க. நான் 3ஆ ஈஸியாக உங்களுக்கு பிரிச்சிருக்கிறேன். ஒன்று மரபியல் பல்வகைமை. என்னது? இப்ப நானும் நீங்களும் ஒன்றில்லை. அதான் மரபியல் பல்வகைமை. நானும் கொசுவும் ஒன்றில்லை. கொசுவும் ஒன்றில்லை. இது மரபியல் பல்வகைமை. நான் ஏற்கனவே படிச்சோமே, ஜெனட்டிக் டைவர்சிட்டி. 2வது இனம். ஸோ அடுத்தது என்ன? ஒரே இனத்துக்குள்ள தான் மரபியல் பல்வகைமை. 2 வேறுபட்ட இனத்துக்குள்ள என்ன இருக்க போகுது? இனப்பல்வகைமை இருக்க போகுது. சரியான 2 வேறுபட்ட இனம். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற பல்வகைமையோட பேர் என்ன? இனப்பல்வகைமை. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இடையில இருக்கிறது. 3வது பல்வகைமை என்ன? அடுத்த டைவர்சிட்டி எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அடுத்த டைவர்சிட்டி எக்கோசிஸ்டம். சரிதானே. சூழல் தொகுதி பல்வகைமை. ஒவ்வொரு சூழல் தொகுதி இப்ப நீங்க இப்போ இங்க வாழ்ற ஒரு காகத்தை கொண்டு நீங்க ஐஸ்லாண்ட்ல விட்டா என்ன நடக்கும்? அது கூழ்ல என்ன செஞ்சு போயிடும்? செத்து போயிடும். ஸோ ஒவ்வொரு சூழல் தொகுதியும் வெவ்வேறு பல்வகைமையை காட்டும். ஐஸ்லாண்டுங்கிறது வேறையா இருக்கும், கடற்கரை சூழல் வேறையா இருக்கும், நம்ம நாட்டில் இருக்கிற கடற்கரை சூழல் வேறையா இருக்கும், நம்ம நாட்டில் இருக்கிற காட்டு சூழல் வேறையா இருக்கும். நம்ம நாட்டிலேயே நிறைய காடுகள், சில இடத்த உலர்காடுன்னு சொல்லுவோம், சில இடத்த ஈரக்காடுகள்னு சொல்லுவோம், மலைக்காடுன்னு சொல்லுவோம், பற்றை முட்புதர்கள்னு சொல்லுவோம், கண்டல் சூழல்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு சூழல் தொகுதியிலையும் வாழ்ற உயிரினங்கள் சமனா? அதே உயிரினமா வாழும்? பீச்சில் வாழ்ற உயிரங்கியும் மலை நாட்டில் வாழ்ற உயிரங்கியும் உண்டா? சொல்லுங்க பிள்ளைகள், உண்டா? இல்ல. இல்ல. சோ வித்தியாசம். சோ அந்த வித்தியாசம் வாரதுக்கு காரணம் என்ன? இந்த அங்கிகளுக்கு இடையில இருக்கிற டைவர்சிட்டி. சரிதானே. சோ மரபியல் பல்வகைமை, இனப்பல்வகைமை, சூழல் தொகுதி பல்வகைமை. சோ உயிர் பல்வகைமையினால அப்ப என்னென்ன இடைத்தொடர்பு ஏற்படும்? சோ ஒன்று, ஒரு குறித்த இடத்துல வாழ்ற ஒரே இன அங்கிகளுக்கு இடையில இடைத்தொடர்பு ஏற்படும். இப்ப நானும் நீங்களும், எங்களுக்கு இடையில இருக்கிற இடைத்தொடர்பு டீச்சிங் லேர்னிங். உங்களோட வீட்டை இருக்கிற அம்மா அப்பாக்கு இடையில, அம்மா அப்பாக்கு இடையில இருக்கிற ஒரு இடைத்தொடர்பு, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு இடைத்தொடர்பு, இப்படி ஒரு அங்கிக்கு இடையில இடைத்தொடர்பு. வெவ்வேறு அங்கிகளுக்குள்ள இடைத்தொடர்பு, கொசு எனக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணு, ஸோ அது ஒரு இடைத்தொடர்பு. சரிதானே. பூனை வந்து காலுக்குள்ள நிற்க, அது ஒரு இடைத்தொடர்பு. சரிதானே. நான் போடுற சாப்பாடை காகம் சாப்பிடுது, அது ஒரு இடைத்தொடர்பு. அதே மாதிரி உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற சூழலுக்கும் இடையில காணப்படுற இடைத்தொடர்பு. மெயினா இப்ப நான் ஆக்சிஜன் எடுക്കാം, எனக்கும் உயிரற்ற சூழலுக்கும் இடையில இருக்கிற ஒரு இடைத்தொடர்பு. ஸோ அந்த உயிர் பல்வகைமை காரணமாகத்தான் இடைத்தொடர்புகள் ஏற்பட்டிருக்கு. இடைத்தொடர்புகள் காரணமாகத்தான் உயிர்கோளம் என்று ஒன்று ஏற்பட்டிருக்குது. செவ்வாய் கிரகத்துல உயிர்கோளம் இருக்கா? இருக்கா? இல்ல. இல்ல. சரிதானே. ஸோ உயிர்கோளம் என்று இருக்கிறதுனாலதான் உயிர்கள் நிலவுது. சரிதானே. இந்த உயிர் பல்வகைமை இல்லாட்டி இப்போ உலகத்துல ஒரே ஒரு அங்கி மட்டும் இருக்குது, மனுஷன் மட்டுமே இருக்கிறான் என்றா இந்த உயிர் பல்வகைமை இல்ல. உயிர் பல்வகைமை இல்லாட்டி இடைத்தொடர்பு கொண்டு வருமா? மனுஷன் என்னதை சாப்பிடணும் கடைசியா? மனுஷனை தான் சாப்பிடணும். சரிதானே. தாவரங்களே இருக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. கடைசியா என்ன நடக்கும்? மனுஷ இனமே என்ன செஞ்சு போயிடும்? அழிஞ்சு போயிடும். சரிதானே. சோ ஒரு இனம், ஒரு அங்கி மட்டும் வாழ்ந்தால் இந்த உயிர்கோளம் இருக்காது. சரிதானே. நிறைய அங்கிகள், இந்த பல்வகைமை இருக்கிறதால தான் இந்த உயிர்கோளம் இருக்குது. சரிதானே. ரைட். சோ உயிர் பல்வகைமை நிலவ காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். உயிரில் வாழ்வது. ஸோ உயிர் பல்வகைமை ஏற்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் இவ்வளோ டைவர்சிட்டி வந்ததுக்கு என்ன காரணம்? ஸோ அது ஏற்பட காரணம் உயிர் பல்வகைமை நிலவ காரணம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற வேறுபாடு. சிம்பிளான விஷயம். சரிதானே. எங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாட்டால பல்வகைமை இருக்கு. எல்லாரும் ஒன்றா இருந்தா பல்வகைமை ஒன்று இல்லை. எல்லாம் சேம் என்றால் டைவர்சிட்டி இல்லை. சரியா. டைவர்சிட்டி வர காரணம் வேறுபாடு. அந்த வேறுபாடு ஏற்பட காரணம் ஷாக்கிரா சொன்ன மாதிரி என்ன? எதன் காரணமாக இந்த வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு? கூர்ப்பின் காரணமாக. சரிதானே. சோ இந்த கூர்ப்பு எப்ப இருந்து ஏற்பட்டுச்சு? எப்ப ஆரம்பிச்சிச்சு இந்த கூர்ப்பு? கூர்ப்புண்டா என்ன பிள்ளைகள்? இப்போ உதாரணமா என்ன இருக்குது? ஒரு பாக்டீரியா இருக்குது.
சரி, இந்த பாக்டீரியா வாழ்ந்துட்டு இருக்குது. திடீரென்று இந்த பாக்டீரியாவுக்குள்ள சில ஜீன் இருக்குதானே உள்ளுக்கு. ஸோ இந்த டிஎன்ஏக்கு 3 பண்பு இருக்கு பிள்ளைகள். நான் ஏற்கனவே அதை நான் பிறகு அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இப்ப எல்லாத்தையும் லோட் பண்ணிடலாம் தானே. ஸோ இந்த டிஎன்ஏக்கு சில பண்பு இருக்கு, அடிக்கடி மாறக்கூடியது. அதுல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றம் காரணமாக இதுல இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு மூக்கு வருது, இந்த பாக்டீரியாவுக்கு வாய் வருது, இந்த பாக்டீரியா பழைய மாதிரியே இருக்கு. ஸோ இது 3 வகையான மாறல் வருது. இந்த பாக்டீரியாவுக்கு வர குட்டிகள் எல்லாம் இப்ப மூக்கோட பிறக்குது. மூக்கு இல்ல பாக்டீரியாவுக்கு, சும்மா சொல்றேன். சரியா? இது வாயோட பிறக்குது. இப்ப இது சும்மா இருக்குது. இப்ப எத்தனை இனம் உருவாகி இருக்கு? ஒன்றிலிருந்து 3 இனங்கள் உருவாகி. இப்ப இது புது புது இனம். ஸோ இது இப்படி ஒரு நாள்ல நடக்குமா? ஒரு நாள்ல நடக்குமா? இன்றைக்கே பாக்டீரியாவுக்கெல்லாம் மூக்கு முளைச்சு மூக்குள்ள பாக்டீரியா உருவாகிடுமா? இல்ல. சரிதானே? இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நடக்கும். சரிதானே? மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கூர்ப்புகள் நடக்கும். நடந்துதான் ஒரு அங்கியிலிருந்து புதிய அங்கி வரும். இந்த இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது இப்படித்தான். ஒரு உயிரங்கி தோன்றி அதிலிருந்து பல பல இனங்கள் தோன்றினதை காட்டுற ஒரு மரவரி படம். இதை நான் சொல்றேன் மரவரி படம். ரைட். ஸோ கூர்ப்பு எப்போது ஆரம்பித்தது என்றால் உலகில் உயிரங்கி தோன்றிய நாள் முதல் ஆரம்பித்தது. ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம், புவியில் உயிரங்கி முதன் முதலாக தோன்றியது எப்போது? இது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புவியில் ரைட். அப்ப ஒரு 3.5 பில்லியனா மில்லியனா? மில்லியனா பில்லியனா? ஸோ இது முக்கியமா? ஸோ ஒரு முறை கேள்வியில 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் என்று போடுறோம். 3.5 ஆண்டு கண்ட உடனே என்ன செய்யற? உளுந்து அடிச்சு 3.5க்கு மார்க் பண்ணி சரி என்று மார்க் பண்ணிட்டு ஓடியார. மில்லியனை பாக்குறல. மீனாவும் பீனாவும் வித்தியாசம். சரிதானே? ஸோ பில்லியன். பில்லியன் பெருசா மில்லியன் பெருசா? சின்ன கேள்வி, மெட்ஸ் கேள்வி. எது பெரிய நம்பர்? பில்லியன். பில்லியன். ஸோ பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர். அப்ப நாங்க இது சுருக்கமா பில்லியன் இயர்ஸ் எகோ சொல்லுவோம். சரிதானே? 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ BYA சொல்லுவோம். இந்த சொல் உங்களுக்கு தேவைப்படும் எங்கென்றால் நாங்க உயிர் பல்வகைமை படிக்கிற நேரம் இப்படி BYA MYA என்றெல்லாம் யூஸ் பண்ணுவோம். BYA என்றால் பில்லியன் வருடங்களுக்கு முன்னர், பில்லியன் இயர்ஸ் எகோ. MYA என்றால் மில்லியன் வருடங்களுக்கு முன்னர். சரிதானே? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாம்ல அடிக்கடி வந்த ஒரு கேள்வி. உங்களோட டேர்ம் டெஸ்ட்லையும் வரும். சரிதானே? புவியில் உயிர் முதலாக தோன்றியது 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். புவியில் முதல் தோன்றிய அங்கி எது? பாக்டீரியா. பாக்டீரியா. சோ இப்ப நீங்க A லெவலுக்கு வந்திருக்கீங்க. சோ இப்ப நீங்க சிம்பிளா சொல்லப்படா அது பாக்டீரியா ஒரு உயிரங்கியை பற்றி சொல்லணும் என்றால் அதுல 2 விஷயம் சொல்லணும். ஒன்று அதுல சுவாசம், அதாவது அதுல போஷணை முறை எத்தகையது, அதுல காற்று, அதுல சுவாசம் எத்தகையது என்று, அது சக்தியை எப்படி உருவாக்கும்ங்கிற 2 விஷயத்தை சொல்லணும். அது என்னத்தை சாப்பிடும், அதுல அதுல போஷணை, அதுல தாக்கங்கள் எப்படி நடக்கணும் என்று சொல்றோம். சரிதானே? சோ இப்ப யோசிங்க, கூர்ப்புல ஒரு விஷயம் நான் சிம்பிளா சொல்லித்தரேன். இதை நீங்க எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கொண்டீங்கன்னா கூர்ப்பு உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். கூர்ப்புல எப்பவும் முதலாவது வார அங்கி சிம்பிளாகத்தான் இருக்கும். சரிதானே? கூர்ப்புல எப்பவும் முதலாவது வார அங்கி என்னவாக இருக்கும்? சிம்பிளாக இருக்கும். சிம்பிள்ல இருந்துதான் என்னவாக மாறும்? கஷ்டமான சிக்கலான அங்கி தோன்றும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? சோ சிம்பிளாக இருக்கணும் என்றால் உலகத்துல 2 வகையான கலம் தான் இருக்கு. ஒன்று ப்ரோகரியோட்டா, இன்னொன்று யூகரியோட்டா. இது ரெண்டுல எது சிம்பிள்? ப்ரோகரியோட்டா. ஏன்? ப்ரோகரியோட்டா கலத்துக்குள்ள எந்த புன்னங்கமும் இல்ல. அதுக்குள்ள குழிய உருவும் டிஎன்ஏயும் ரைபோசோமும் தான் இருக்கு. எனவே முதலாக தோன்றிய அங்கி நிச்சயமாக என்னவாக இருக்கும்? ஒரு ப்ரோகரியோட்டா அங்கியாகத்தான் இருக்கும். முதலாவது. 2வது அது காற்று வாழா காற்றின்றி வாழா? காற்றின்றி வாழ். ஏன் காற்றின்றி வாழ்? உலகத்துல முதல் ஆக்சிஜன் இருக்கல்ல. வெரி குட். சோ அது தோன்றும் போது அதானே முதலாவது தோன்றும். ஆக்சிஜன் எப்போ உருவாகுது? வெரி குட். சயனோ பாக்டீரியாக்கள் அல்லது ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கிகள் தோன்றினதுக்கு பிறகுதான் ஆக்சிஜன் வருது. சோ அது வரைக்கும் ஆக்சிஜன் இல்லை. எனவே ஆக்சிஜன் இருந்திருந்தால் தான் காற்று வாழ் வந்திருக்கும். எனவே முதலாக தோன்றிய அங்கி காற்று வாளாக இருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு காற்றின்றி வாழ். ரைட். 3வது அது என்னத்தை சாப்பிட்டு இருக்கும்? முதலாவது ஒரு ஆள் தோன்றிருக்கார், அவருக்கு என்ன சாப்பாடு? சாப்பாடு தான், வேறொரு உயிரங்கியே இல்லையே. எனவே அவர் எப்படி உணவை தற்போசனை தானே செஞ்சிருக்கணும். ஸோ நீங்க பிறபோசனைன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ஏன் அது ஒரு பிறபோசனையா இருக்குது தற்போசனை இல்லாம? அதே இனத்துக்குரிய அங்கேல சாப்பிட்டு.
அதே இனத்துக்குரிய அங்கே சாப்பிட்டீங்க பாக்டீரியாவுக்கு வாயும் இல்லை. ஸோ அது எப்படி இன்னொரு பாக்டீரியா பிடிச்சி விழுங்கும்? ஸோ ஒன்று தின்குழிய செயல் மூலம் பிடிச்சிருக்கும். ஸோ நாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வச்சிருக்கோம். சரியானே அதன் முதலாவது உடைக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்டேன். அதாவது நாங்கள் சாப்பாடுன்றோனே இன்னொரு அங்கி நான் ஏற்கனவே சொல்லினதுக்காக இன்னொரு அங்கி தான் என்று எடுக்க தேவையில்லை. நாங்கள் சாப்பாடு எடுக்கிற முக்கியமான நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். என்னது? என்ன தேவை எங்களுக்கு சாப்பாடு மூலம்? மூலக்கூறுகள் தேவை. என்ன மூலக்கூறு தேவை? கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட் இந்த மாதிரி மூலக்கூறு தான் தேவை. அந்த மூலக்கூறு உணவுல இன்னொரு அங்கியில இருக்கிறதால அந்த அங்கியை நாங்க சாப்பிடுறோம். அந்த அங்கியில இருந்தா அங்கியத்தான் சாப்பிடணும் இருக்கா? உதாரணமா கார்போஹைட்ரேட் டேப்லெட் அல்லது புரதமான ஒரு மில்க் பவுடர் வருதுண்டா அதையும் சாப்பிடுறீங்க நீ. சரிதானே? புரதம் இருக்கிற ஒரு ஒரு டேப்லெட் நாங்க செஞ்சு தந்தா இப்போ விண்வெளிக்கு போறோம். சாப்பாடு அள்ளிட்டு போகலாம். எனவே புரத டேப்லெட் நாங்க இதை போடுங்கன்னு கொடுத்தால் அதையும் போடுறோம் தானே. அதன் மூலமும் புரதம் கிடைக்குது தானே. ஸோ எங்கட நோக்கம் சாப்பிடுறதுல இன்னொரு அங்கியை சாப்பிடுறது அல்ல. அது நோக்கம் என்ன? எங்களுக்கு தேவையான மூலக்கூறை எடுத்துக்கொள்றது. சோ ஒரு உயிரங்கி உருவாகுமாக இருந்தால் அந்த உயிரங்கி என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்? ஒரே ஒரு கலம் தான். இந்த அங்கி என்னத்தால் ஆக்கப்பட்டிருந்திருக்கும்? என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்? இந்த அங்கியை பிரிச்சா என்ன வந்திருக்கும்? அணு. அணுவெல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கியிருக்கும் இந்த அங்கியில? உதாரணமா முதல் ஒரு மென்சவ் இருக்கும், உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கும். இதெல்லாம் என்னது? மூலக்கூறுகள் எகெயின். சரிதானே? ஸோ இதுல கார்போஹைட்ரேட் இருக்கு. நாங்க முதல் ஒரு மென்சவர கட்டமைப்பு அது டிஎன்ஏல கட்டமைப்பு எல்லாம் பிறகு படிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். ஸோ இந்த அங்கி ஒன்று உருவாகுது என்றால் அது மூலக்கூறால தான் உருவாகி இருக்கும். ஸோ மூலக்கூறால தான் ஒரு அங்கி உருவாகுது என்றால் அது உருவாகிறதுக்கு மூலக்கூறு ஏற்கனவே இருந்திருக்கணுமா இல்லையா? இருந்திருக்குமா இல்லையா? ஸோ ஏற்கனவே அது வாழ்ந்த சூழல்ல வளர்ச்சி என்ன காணப்படும்? என்ன காணப்பட்டிக்கணும்? கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட் எல்லாம் ஏற்கனவே அது வாழ்ந்த சூழல்ல இருந்திருக்கணும். அப்படி இருந்ததால தானே அதில் எல்லாம் சேர்ந்து ஒரு உயிரங்கியா வந்திருக்குது. எனவே அது வாழ்ந்த சூழல்ல என்ன காணப்பட்டிருக்கும்? ஏற்கனவே கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ முதலாவது ஒரு அங்கி தானே தோன்றும், 10 அங்கி தோன்ற இல்லாது. முதலாவது தோன்றின அங்கி இன்னொரு அங்கி எப்படி பிடிச்சி சாப்பிடுற? அதுக்கு பிடிச்சி சாப்பிட ஒன்றும் இல்லை. எனவே அதை சுத்தி இந்த கார்போஹைட்ரேட், லிப்பிட், புரதம்ங்கிற போசனை பொருட்கள் அது பெற்றுக்கொண்டது. சரிதானே? சோ அதை நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். அது வாழ்ந்த எங்க தோன்றினது முதலாவது இறங்கி? வளிமண்டலத்திலேயா, ஆகாயத்திலேயா, அல்லது நிலத்திலேயா? நீர்ல. வெரி குட். சோ கடல்ல தான் தோன்றினது. சமுத்திரத்திலையும் ஆதி சமுத்திரத்துல தோன்றியது. அதுலயும் அது தோன்றிய அந்த இடத்துக்கு பேர் நாங்க ஆதிக்கூழ் என்று சொல்லுவோம். ஒரு கூழ் மாதிரி ஒன்று உருவாகிச்சு. அதுல கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட் எல்லாம் இருந்த இடத்துல இருந்துதான் முதலாவது உயிரங்கி வந்துச்சு. எனவே முதலாவது உயிரங்கிக்கு தேவையான போஷணை அங்க இருக்கா இல்லையா? இருக்கா? உண்மை இல்லையா? நானே காய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்காக தான் கேட்கணும் உங்கள்கிட்ட. இருக்குதானே? சோ அது என்ன செஞ்சிருக்கும்? கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட் எடுத்திருக்கும். எனவே அது என்ன அங்கி? இப்ப சொல்லுங்க. என்ன அங்கி? பிறப்போசனை. பிறபோசன். வெரி குட். ஸோ அது ஒரு பிறபோசனி. தற்போசனியா இருக்க வாய்ப்பில்லை. ஏன் தற்போசனியா இருக்க வாய்ப்பில்லை என்றால், உதாரணமா உங்கள்ட்ட ஒரு மெஷின் இருக்கு. சரிதானே? அது வந்து உணவு உற்பத்தி செய்யற மெஷின் என்று வைங்க. உதாரணமா உணவு உற்பத்தி செய்யற மெஷின், பர்கர் செய்யற மெஷின். பர்கர் செய்யற மெஷின் பர்கரை உருவாக்கணும்டா அதுக்கு என்ன கொடுக்கணும் நீங்க? கரண்ட். அந்த மெஷின் வேலை செய்யணுமா இல்லையா? கரண்ட் போடணுமா இல்லையா? மெஷின் வேலை செய்யணும். மெஷின் வேலை செய்யறண்டா எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்க இருந்து அதை எடுக்கிற? சரிதானே? எங்கேயாவது இருந்து எனர்ஜியை கொடுக்கணுமே. எனர்ஜி கிடைக்கிறது எங்க இருந்து? சாப்பாட்டுல இருந்து. ஸோ சாப்பாடே அதுதான் உருவாக்கணுமெண்டா அது உருவாக்குறதுக்கு தேவையான சக்தி எங்க இருந்து வந்த? விளங்குதா உங்களுக்கு லாஜிக்? இப்படி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஏன்னு திங்க் பண்ணீங்கன்னா நிறைய ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எனவே அதுக்கு தேவையான அதுதான் முதலாவது அங்கி என்றா அதுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு கரண்ட் எங்க இருந்து எடுக்கும்? அதுவே தொகுக்குறேன்டா அது எப்படி வேலை செய்யற? அதுக்கு கரண்ட் கொடுக்க வேற ஒண்ணும் இல்லையே. எனவே அது பிறபோசனி தான். சரிதானே? சோ இப்ப சொல்லுங்க, முதலில் தோன்றிய உயிரங்கியது பிறபோசனைக்குரிய காற்றின்றி வாடும் புரோகரியோட்டாக்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஆகிட்டா? கிளியரா? சோ இதுவும் கேள்வியில அடிக்கடி வந்தது. சோ இதையும் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முதலில் தோன்றிய உயிரங்கி எது என்று சொல்லி பாஸ் பேப்பர்ல 2-3 தரம் கேள்வி வந்திருக்குது. SCQலையும் வந்திருக்குது, MCQலையும் வந்திருக்குது. சோ இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கிளியர் தானே?
ரைட். ஸோ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். ரைட். உயிரங்கிகளின் பல்வகைமை அவதானிப்பதற்கு பயன்படும் பரிமாணங்கள் எவை? ஸோ இது ஒரு சின்ன விஷயம், இதை நான் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. 4 பரிமாணங்களை கொண்டு நீங்க பல்வகைமையை அவதானிக்கலாம். ஒன்று பருமன். ஸோ பருமனை கொண்டு நீங்கள் சின்ன அங்கிகள், நுண்ணங்கிகள், கண்ணுக்கு தெரியாத வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள், பேரங்கிகள் பிரிக்கலாம். ஸோ பல்வகைமை அவதானிக்க ஏதாவது டூலை யூஸ் பண்ணணுமே, சரிதானே? 2வது வடிவம், உருளையானது, தட்டையானது, கோளம், அருவிக்கோடு என்று இருக்கு. அருவிக்கோடு வடிவான அங்கிகளுக்கு உதாரணம் சொல்லுங்க. பறவை, மீன். ரைட், வெரி குட். பறவை, மீன். ரைட். ஸோ வெரி குட். ஸோ நிறைய பேருக்கு தெரியும். தட்டையான அங்கிகளுக்கு ஏதாவது ஒரு உதாரணம்? தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், நாங்கள் இதெல்லாம் படிப்போம் பிறகு. ஸோ தட்டையானதும் இருக்குது. ரைட். அமைப்பு அமைப்பு அடிப்படையில் நாங்கள் தனிக்கலாங்கி பல்கலாங்கின்னு பிரிப்போம். பாக்டீரியாக்கள் தனிக்கலாம், நாங்கள்லாம் பல்கலாம். வாழிட அடிப்படையில் தரைவாளி, நீர்வாளி, ஈருடகவாளி, மரவாளி, ஆகாயவாளி என்றெல்லாம் சொல்லலாம், சரிதானே? ஈருடகவாளின்றா யாரு பிள்ளை? நிலம் நீர் இரண்டிலையும் வாழும். முதலை ஈருடகவாளியா? தரைவாளியா? ஸோ நாங்கள் பிறகு படிப்போம் டைவர்சிட்டியில், சும்மா சொல்றேன், சரிதானே? ஸோ ஈருடக வாழிந்தால் தண்ட வாழ்க்கையில, சரிதானே, தண்ட வாழ்க்கையில அதுல ஒரு பருவத்தை நீரிலும் இன்னொரு பருவத்தை நிலத்திலும் வாழ்றதுதான் நீருடக வாழி. உதாரணமா தவளை. தவளோட சின்ன பருவம் எது? வாட்பே. வாட்பே எங்க வாழும்? நீர்ல வாழும். தவளை எங்க வாழும்? நிலத்துல வாழும். அது தண்ணிக்குள்ளேயும் நீஞ்சும். அதுக்காக அதுல பிரதான இடம் எது? நிலம். ஸோ இப்படி 2 பருவங்களை வாழ்க்கையில கொண்டிருக்கிறது தான் நாங்க ஈருடக வாழின்னு சொல்லுவோம். ஆம்பிபியான்னு நாங்க பிறகு படிப்போம். முதலை ஈருடக வாழி இல்ல. அதுல குட்டி எல்லாமே நிலத்துல வாழ்றது தான். தண்ணிக்குள்ளேயும் அது நீஞ்சி தெரியும். அதுக்காக அது ஈருடக வாழி இல்ல. அது ஒரு ஊர்வனன்னு சொல்லுவோம், சரிதானே? இதெல்லாம் நாங்க பிறகு படிப்போம். ஸோ இந்த 4 பிரதான பரிமாணங்களை கொண்டு அங்கிகளை நாங்க பிரிக்கிறோம். ரைட். நாங்க குயிக்கா போவோம் அடுத்தது. ஸோ மனித உடலையும் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ளல். இதுக்காகத்தான் ஒரு பெரிய பாடம் இருக்குது. என்ன பாடம்? யூனிட் எத்தனாவது? 10 பாடமும் நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருப்போம் நினைக்கிறேன். எதனாவது பாடம் மனித உடலையும் தொழிற்பாடுகளையும் விளங்க படிக்க போறோம்? யூனிட் 5. ஸோ யூனிட் 5 கிட்டத்தட்ட 195 பாடவேளை, அதாவது 200 பாடவேளைகளை கொண்டது. ஸோ அது ஃபுல்லாவே நாங்கள் மனுஷன் கட்டமைப்பு, தொழில். ஸோ நீங்க மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிக்கு போனாலும் கூட அனட்டோமி, பிசியாலஜி என்று 2 படிப்பீங்க. ஸோ அது 2யுமே நாங்கள் 5வது யூனிட்ல படிக்கிறதுனால அதை பத்தி இதுல கூட அலட்டி கொள்ளலை. 3வது விஷயம் முக்கியமானது, இயற்கை வளங்கள், நீடித்து நிலை பெறும் பயன்பாடு, முகாமைத்துவம். ஸோ இயற்கை வளம்டா என்னன்னு வரைவிலக்கணம் கேட்டு வந்திருக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. SCQக்கு முக்கியமான ஒரு சொல், சரிதானே? இயற்கை வளம்டா என்ன? ஸோ இயற்கை வளம்டா இந்த தலைப்பை வச்சே நீங்க நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ல போறேன். இயற்கை வளம்டா 5 பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும். எத்தனை பாயிண்ட்ஸ்? 5 பாயிண்ட்ஸ். பக்கத்துல செய்ய வேண்டாம், 5 பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. ஸோ முதலாவது இயற்கை வளம் அண்ட் அந்த சொல்லிலே இருக்கி. அப்ப அது எங்க காணப்படணும்? நாங்க உருவாக்கின செயற்கையானதாக இருக்கக்கூடாது. அது எப்படியாக இருக்கணும்? இயற்கையாக இருக்கிறதாக இருக்கணும். வரைவிலக்கணம் சொல்லுல தலைப்புல இருந்து ஒரு சொல் எடுத்தாச்சா? ஸோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டுங்க. இயற்கையாக இருக்கணும். வளங்கள்ங்கிறது என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கலாம்? ஸோ இயற்கை வளங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க பாபா. எக்ஸாம்பிள். இயற்கை வளம் உயிரற்றது எப்படின்னு தெரியும்? நீர்நிலைகள். சொல்லுங்க ஆமினா. காடுகள், நீர்நிலைகள். ஸோ காடு என்று சொன்னா அது சூழல் தொகுதி. ஸோ நீங்க இயற்கை வளம்னு சொல்றது உயிரற்ற பொருளா இருக்கணும். ஸோ நீர், நீர் உதாரணமா நீர். நீர் ஒரு இயற்கை வளம். இது ஒரு பொருளா, சக்தியா? பதார்த்தம். என்ன பதார்த்தம்? ஸோ ஆக்சிஜன் இது ஒரு பதார்த்தம், இயற்கை வளம். ஸோ காற்று, வளிமண்டல மூலக்கூறுகள். ஸோ இப்படி கல் ஒரு இயற்கை வளம், சரிதானே? இப்போ இதெல்லாம் பதார்த்தங்கள். பதார்த்தம் மட்டும்தானே இயற்கை வளமா இருக்கும்? வேற என்ன இருக்கும்? சூரிய ஒளி, வெரி குட். காற்று சக்தி, சூரிய சக்தி, ஒளி சக்தி, வெப்ப சக்தி. ஸோ சக்தி. ஸோ இயற்கை வளங்கள் இயற்கையாகவும் இருக்கணும். 2வது அது ஒரு பதார்த்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு
சக்தி மூலமாக இருக்கலாம். சரிதானே? ஸோ இது 3 பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொல்லிட்டேன். சரிதானே? இதோட சேர்த்து இன்னும் 2 பாயிண்ட்ஸ் என்னத்த சொல்ல போறீங்க என்றால், இந்த இயற்கை வளம் உங்களுக்கு என்னத்துக்கு தேவை? இயற்கை வளத்தை என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க? நார்மலா அன்றாடமா டெய்லி யூஸ் பண்றீங்க. அப்படித்தானே? ஆக்ஸிஜன் உங்களுக்கு டெய்லி தேவை, தண்ணி டெய்லி தேவை, மற்ற மற்ற பொருட்கள் வெப்ப சக்தி டெய்லி தேவை. இதுக்கு பயன்படுத்துறீங்க. இதை தவிர வேற என்னத்துக்கு பயன்படுத்துறீங்க? உங்களோட பொருளாதார அபிவிருத்திக்கு. இப்ப நீங்க நல்லா வாழணுமெண்டா சில நேரம் தண்ணியை பாட்டில் பண்ணி விற்கீங்க. சரிதானே? வெப்ப சக்தியை பயன்படுத்தி அப்பம் சுட்டு விற்கிறீங்க. உங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. சரிதானே? ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் சேர்ந்தது தான் இயற்கை வளம். ஸோ இது எக்ஸாம்ல வந்திருக்கு. இதை மார்க் பண்ணி கொடுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ 5 பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும். 1 ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தானே, பேரை பார்த்தாலே ஞாபகம் வரும். ஸோ பாடமாக்க தேவையில்லை. ஸோ இயற்கை வளம்னா இயற்கையா இருக்கணும். அது என்ன வரைக்கும்? பதார்த்தமா இருக்கலாம் அல்லது சக்தியா இருக்கலாம். 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னும் 2 ஏன் அது நாங்க ஏன் அது எங்களுக்கு தேவைன்னு சொல்லணும். 1 எங்களோட நாளாந்த வாழ்க்கைக்கு தேவை. 2வது பொருளாதார அபிவிருத்திக்கு தேவை. ஸோ நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கு பயன்படுவதும் இயற்கையாக காணப்படுவதுமான சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்கள் இயற்கை வளங்கள் எனப்படும். சரிதானே? ரைட், அவ்வளவுதான். ரைட். ஸோ இயற்கை வளங்கள் இப்ப எங்கட உலகத்துல இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? இயற்கை வளங்கள் குறைஞ்சிட்டு போறது. சரிதானே? இயற்கை வளங்கள் அதுக்கு நாங்க ஒரு சொல்ற சொல் வந்து வரிதாகுதல். சரிதானே? அல்லது வெறுமை ஆகுதல். ஸோ வரிதாகுதல் என்ற சொல்ல கேள்விப்பட்டீங்கன்னா கருத்து இயற்கை வளங்கள் குறையுது என்று கருத்து. ஏன் இந்த இயற்கை வளங்கள் குறையுது? அதிகமாக பயன்படுத்துறதால ரைட், வெரி குட். மனித அதை நாங்க அதிகமாக பயன்படுத்துறதுனால. யாரு அதிகமாக பயன்படுத்துறான்? இப்போ பூனை வந்து மனிதன். வெரி குட். ஸோ பூனை இருக்குது. பூனை பசிக்கு சாப்பிடுமா அல்லது ஹோட்டலுக்கு போய் டேஸ்ட்டுக்கு சாப்பிடுமா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு உயிரங்கி உங்களை சுத்தி இருக்க ஏதாவது ஒரு உயிரங்கி மேலதிகமாக எதையாவது சாப்பிடுமா? சாப்பிடாது. அதுக்கு தேவையான பசி வந்தா பசிக்கு சாப்பிடும். அவ்வளவுதான். சரிதானே? அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போயிடும். ஆனா நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஆள் இருப்போம். ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு வீடு கட்டுவோம். சரிதானே? ஒரு ஆள் இருப்போம். ஒரு ஆளுக்கு நார்மலா சாப்பிட்றதுக்கு மேலதிகமா போய் எக்ஸ்ட்ரா ஒரு கடையில சாப்பிடுவோம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம். இன்னொரு ஆள் தந்தா அதையும் கொஞ்சம் குறைச்சு கொள்ளும். சரிதானே? அப்ப ஆகவே நாங்க இயற்கை வளங்களை எப்படி பாவிக்கிறோம்? நார்மலா பாவிக்காம எங்கட தேவைக்கு பாவிக்காம நாங்க எப்படி பாவிக்கிறோம்? மிகையாக பாவிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு கேள்வி வந்தால் இதுக்கு ஆன்சர் இதுதான். இயற்கை வளங்கள் வரிதாகும் நிலை ஏற்பட காரணம் என்ன? அதை நாங்க அதீதமா பாவிக்கிறது. ஏன் அதீதமாக பாவிக்கும்? ஸோ நாங்க ரைட், வெரி குட். மனித குடித்தொகை வளர்ச்சி மட்டும் காரணம் இல்லை பிள்ளைகள். எங்கிட்ட தேவையும் கூடிட்டு. ஸோ வளர்ச்சி அடைஞ்சதுனால நாம பூனை மாதிரி தேவையான அளவுக்கு பாவிச்சிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? ஓவரா யூஸ் தேவைப்பாடங்களுக்கு கூடி இருக்குது. அடிப்படை தேவையை விட வேறு தேவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு இயற்கை வளம் தேவைப்படுது. சரி, இப்ப தேவைப்படுதுதான், அதீதமா பாவிக்கும் தான். அப்படி பாவிக்கிறதால ஏன் இந்த இயற்கை வளம் முடியுது? ஏன் அது குறைஞ்சிட்டு போகுது? ஏன்? இயற்கை வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல வெரி குட். ஸோ இயற்கை வளங்கள் சூழல்ல எப்படி இருக்குது? மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல தான் இருக்குது. சரிதானே? ஸோ இப்போதானே பெட்ரோலிய வளம் இவ்வளவுதான் இருக்கும். அதை நீங்க ஓவரா யூஸ் பண்ணீங்க என்றால் அது குயிக்கா முடிக்கிறோம். ஸோ இப்படி மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கிறதுனால அதை நீங்க எப்படி பாவிக்கணும்? நீடித்து நிலை பெறும் வகையில பாவிக்கணும். ஸோ நீங்க மட்டும் பாவிச்சுட்டு போகக்கூடாது. உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வாழணும், மனித இனம் தொடர்ந்து இருக்கணும் என்றால் நீங்க எல்லாத்தையும் பாவிச்சு முடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உயிரியல் படிச்சிருக்கோம். ஸோ இயற்கை வளங்களின் அதீத பாவனையால் ஏற்பட்டுள்ள சுற்றாடல் பிரச்சனை என்ன? ஸோ இதை நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன். சரிதானே? ஸோ இப்போ இந்த 3ம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இயற்கை வளங்கள் அதீத பாவனையால சூழல் மாசடைதல் ஏற்படும். இயற்கை வளங்களை பாவிச்சா சூழல்ல இருக்கிற பொருள் குறையுது. எப்படி சூழல் மாசடைதல் ஏற்படுது? சூழல் மாசடைதல்னா என்ன? எது மாசடையும்? நிலம், நீர்வழி. நிலம், நீர்வழி மாசடையும். எதால மாசடையும்? நிறைய காரணிகள் இருக்கலாம். வழி மாசடைகிறதுக்கு ஒரு காரணி சொல்லுங்க பாப்போம். சிம்பிளான ஒரு காரணி சொல்லுங்க. வாகனங்கள்லேருந்து வர புகை. ரைட், புகை. ஸோ புகை வந்து இயற்கை வளத்தை பாவிச்சியா நீங்க? இல்ல, புகையை நீங்க வெளிவிடுறீங்க. இயற்கை வளத்துற பாவனையால எப்படி இந்த புகை வருது?
சூழல் மாசடையுது. ஸோ நீங்க இயற்கை அந்த புகையை உருவாக்குறதுக்கு என்னத்தை பாவிக்கீங்க? ஸோ நீங்க என்ன செய்றீங்க? எரிபொருளை தகனம் அடைய செய்றீங்க. எரிபொருளுங்கிறது என்ன? ஒரு இயற்கை வளம். ஸோ இயற்கை வளத்தை நீங்க நார்மலா பாவிக்காம கூட பாவிக்க அதுல இருந்து என்ன வெளியாகும்? நிறைய கழிவுகள் உருவாகும் அல்லது விளைபொருட்கள் உருவாகும். இந்த விளைபொருட்கள் எங்க நீங்க விடுவீங்க? இப்போ ஹோட்டல் ஒன்று நடத்துனீங்கன்னா அதுல கழிவெல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டு விடுவீங்க, வளிமண்டலத்துல சேர்ப்பீங்க. அதனால என்ன நடக்கும்? சூழல் மாசடை. சூழல் மாசடைந்தால் யாருக்கு பிரச்சனை? அடுத்தது சூழல் மாசடைந்தால் யாருக்கு பிரச்சனை? உயிரற்ற பொருளுக்கு ஏதாவது பிரச்சனையா சூழல் மாசடைகிறதால? புகை வருது, கல்லு மூச்சு தட்டி சாகுமா? இல்ல. யாரு யாரு இறக்க போறாங்க? உயிரற்ற பொருட்கள்ல அந்த சூழல் மாசடைகிறதால யாரு பிள்ளைகள் இறப்பாங்க? உயிரங்கி. உயிரங்கிகள். ஸோ உயிரங்கிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே உயிரங்கிகள் என்ன செய்ய தொடங்கும்? அழிய தொடங்கும். சரிதானே? ஸோ அதை நாங்க பொதுவாக சொல்ற பேர் என்ன? உயிர் பல்வகைமை இழப்பு. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற உயிரங்கிகள் இறக்க உயிர் பல்வகைமை குறைஞ்சு கொண்டு போகும். காடு அழிப்பும் இதுக்குள்ளாம் வரும். உயிர் பல்வகைமை இழப்புக்குள்ள ஒன்றுதான் காடு. காடு உயிர் தானே. காட்டில் இருக்கிற இனங்கள் அழியும். ஸோ சூழலை நீங்க மாசடைய செஞ்சால் அதுல தொடர்ச்சியாக நடக்கிற செயற்பாடு என்ன? உயிர் பல்வகைமை இழக்கும். இப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு காடெல்லாம் அழிஞ்சி அதுல இருக்கிற உயிரங்கிகள் எல்லாம் இறந்தால் அந்த இடம் என்னவாக மாறும்? அது அடுத்த கட்டமாக பாலைவனம். பாலைவனமாக மாறும். சரிதானே? ஸோ இது மூணும் தான் அதால வர பிரச்சனை. ஸோ நீங்க சூழல்ல இருக்கிற இயற்கை வளத்தை அதீதமா பயன்படுத்துறீங்க, அதனால சூழல் மாசடையுது. சூழல் மாசடைந்த உயிர் பல்வகைமை இழக்குது. உயிர் பல்வகைமை இழந்தால் பாலைவனமாகுது. கடைசியா இதால எல்லாம் பாதிக்கப்பட போறது யாரு? எல்லா அங்கிகளையும் விட கடைசியா இது எல்லாத்தாலையும் சேர்த்து பாதிக்கப்பட போறது நாம தான். ஸோ எனவே நாங்க இந்த பிரச்சனையை தீர்க்கணுமா தீர்க்கக்கூடாதா? தீர்க்கணும். எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கணும்ன்றா என்ன செய்யணும்? இயற்கை வளங்களை இந்த வசனத்தை எழுதணும். 3 விஷயம் நீங்க சொல்லணும். ஒன்று இயற்கை வள முகாமைத்துவம், 2வது சுற்றாடல் முகாமைத்துவம், 3வது நீடித்து நிலைபெறும் இயற்கை வள பயன்பாடு. அதாவது நீடித்து நிலைபெறும் சொல்ல அடிக்கடி நாங்க பாவிப்போம். நீடித்து நிலைபெறும்டா என்ன? நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில நாங்க இயற்கை வளங்களை சிக்கனமா பாவிக்கணும். கிளியரா பிள்ளைகள்? இந்த 3ம் கிளியரா? நான் சொல்லிட்டு வந்த 3ம் கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி. ஸோ நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி என்றால் வரைவிலக்கணம் இதான். இதுவும் ஒரு தரம் SCQல வந்திருக்கு பிள்ளைகள், மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி என்றால் என்னென்றால் எங்களுக்கு தேவையான உணவை நாங்க நீண்ட காலத்துக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்யணும். ஆனால் சுற்றாடலுக்கு நாங்க என்ன செய்யக்கூடாது? பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. உதாரணமா எங்களுக்கு கோழி தேவை. ஸோ கோழி தேவை என்றால் நாங்க காட்டுக்குள்ள போய்த்தான் இந்த கோழியெல்லாம் பிடிச்சி வளர்ப்போம்னா என்ன நடக்கும்? கொஞ்ச நாள் போகக்குள்ள என்ன நடக்கும்? நாங்க எப்படியும் கூடத்தான் கோழி சாப்பிட போறோம். ஸோ பொறிச்சு சாப்பிட்டோம்னா காட்டு கோழி எல்லாம் என்ன செய்யும்? கொஞ்ச நாளையால அழிஞ்சு போயிடும். ஸோ அதை தடுக்கணும்டா அப்ப சுற்றாடலையும் பாதுகாக்கணும், நாமளும் சாப்பிடணும். அப்ப என்ன செய்யறோம்? ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யறோம்? அதை நாங்க ஒரு பண்ணையாக வளர்க்குறோம். சரிதானே? வளர்த்து அதுல இருந்து சாப்பிடுறோம். இப்ப நாங்க சுற்றாடல காட்டு கோழிக்கு நாங்க எந்த ஒரு பாதிப்பும் செய்யல. ஆனா நாங்க ஒரு பண்ணையில கோழியை வளர்த்து எங்களுக்கு தேவையான அளவு சாப்பிடுறோம். நெல் இருக்குது. நெல்லை நாங்க காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள்ல இருந்து தான் பழமும் தானியமும் எடுப்போம் அப்படி இருந்தால் காடு அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளையால. ஸோ அதனால நாங்க என்ன செய்யறோம்? வெளியால தானியங்களை வளர்க்கிறோம். மரம் தேவைன்னா மரத்தை வளர்க்கிறோம். சரிதானே? வளர்த்து அதுல இருந்து வெட்டி எடுக்கிறோம். ஸோ இதுதான் நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி. ஸோ இந்த நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி ஏன் அவசியம்? நீண்ட காலம் நாங்க தப்பி வாழ்றது. ரைட். தற்போதைய மனித குடித்தொகையின் எண்ணிக்கை யாது? எவ்வளவு சனத்தொகை? உலக சனத்தொகை. ஸோ அவங்களோட ரிசோர்ஸ் புக் எழுதின காலத்துல 2017-20 காலப்பகுதியில உலக சனத்தொகை எவ்வளவு? 7 பில்லியன். சரிதானே? இப்ப எவ்வளவு உலக சனத்தொகை? 8 பில்லியன். 8 பில்லியன். உலகிலே அதிக சனத்தொகை கொண்ட நாடு எது? இந்தியா. இந்தியா. முந்தி அவங்க புத்தகம் எழுதக்குள்ள சைனா. சரிதானே? இப்போ உலகில் அதிக சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிதானே? ரைட். மனித குடித்தொகை இரட்டிப்பாவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும்? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை விட குறைவான காலம். நீங்க வாழ்ற காலத்திலேயே இந்த 8 பில்லியன் எத்தனையா மாறும்? 16 பில்லியனா மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. எனவே எங்களுக்கு என்ன தேவை? இப்ப 8 பில்லியனுக்கு தான் இப்போ உணவு கொடுக்கும். இன்னும் 40 வருஷத்துல எவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கணும் நாங்க?
16 பில்லியன் பேருக்கு உணவு கொடுக்கணும். எனவே நாங்கள் உணவு உற்பத்தி என்ன செய்ய வேண்டியிருக்குது, கூட்ட வேண்டியிருக்குது. ஆனால் சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. எனவே நாங்கள் என்ன செய்ய போறோம், உணவை குறைஞ்ச செலவுல கூடிய விளைச்சலை கொண்டு வரப்போறோம். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், ஸோ நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியை பேண பிரயோகிக்கிற உயிரியல் முறைகளை நாங்கள் கையாள போறோம். என்னென்ன உயிரியல் முறை? முதலாவது உச்ச விளைச்சல் தரவல்ல தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்யறோம். நீங்க கண்டிருக்கீங்களா? இப்போ முதல்ல முந்தி என்ன செய்வோம், ஒரு தக்காளி பழம் சின்னோண்டா இருக்கும். இப்ப பெரிய தக்காளி பழம். மாமரம் ஒன்று நாட்டினா 10 வருஷம் காத்திருக்கணும் மாம்பழம் ஆயிரத்துக்கு. இப்ப 2 வருஷத்துல சின்ன ஒரு மரம் மாங்காய் காய்க்குது. முந்தி மாமரம் நாட்டா பெரிய ஒரு நிலம் தேவை, வளவு தேவை. இப்ப ஒரு சட்டிக்குள்ள நாட்டுற மாமரம் காய்க்குது. சோ இதெல்லாம் என்ன, குறைஞ்ச செலவுல கூடிய விளைச்சலை தரக்கூடிய தாவர விலங்கு பேதம். இப்ப கோழி, பிராய்லர் கோழி அது பாரம் கூட. நாட்டுக்கோழி இன்னொரு கம்பு கோழி மாதிரி ஓடி தெரியும். பிராய்லர் கோழி நல்ல கோழி தெளிஞ்சு இருக்கும். என்னத்துக்காக நாங்க உற்பத்தி செய்யறோம்? எங்கட தேவைக்கா. சரிதானே? நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி முதலாவது. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய ஒரு பிராய்லர் கோழியை உருவாக்கி அது சின்ன ஒரு கோழியா இருந்தது 5 நாளையில பெருத்து திடீர்னு வெடிச்சு பறந்தா என்ன நடக்கும்? என்ன? சோ வெடிச்சு பறக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன உருவாகக்கூடாது, திடீர்னு நோய் வந்து செத்தா என்ன நடக்கும்? அப்ப நாங்க பெரிய உற்பத்தி செஞ்சதுலையும் பிரயோசனம் இல்லை. எனவே உற்பத்தி செய்யற அந்த விளைச்சல்கள், அந்த அந்த அங்கிகளுக்கு என்ன ஏற்படக்கூடாது, நோய் எதிர்ப்பு இருக்கணும். அது இல்ல, நோய்களை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ நோய் எதிர்ப்புள்ள தாவர விலங்குகளை உற்பத்தி செய்யணும். ரைட், நாங்க பெரிய ஒரு கோழி அதிக விளைச்சல் உற்பத்தி செஞ்சிட்டோம், நோய்கள் இல்லாத அங்கியை உற்பத்தி செஞ்சிட்டோம். இப்ப உதாரணமா தக்காளி பழம் தம்புள்ளையில் இருக்கிறார்கள், இங்களும் தெரியாது. தம்புள்ள மார்க்கெட்ல இருந்து தக்காளி பழத்தை ஏத்துறாங்க வாகனத்துல. சும்மா பேக்ல கட்டி ஷாப்பிங் பேக்ல கட்டி ஏத்தினால் அது ஜப்னாக்கு போகுது அல்லது காலிக்கு வருது. வரக்குள்ள எப்படி வரும்? ம் என்ன வந்து சேரும்? தக்காளி பழம் பேக்ல கட்டி அனுப்பினா தக்காளி ஜூஸ் வரும். சரிதானே? ஸோ தக்காளி ஜூஸ் தேவைண்டா நேச்சுரலா நீங்க பேக்குக்குள்ள கட்டி அனுப்பலாம். எனவே தக்காளியை நீங்க உற்பத்தி செஞ்சு பிரயோசனம் இல்லை. நான் பெரிய தக்காளி உற்பத்தி செஞ்சிருக்கிறீங்க, நோய் எதிர்ப்பு இல்லாத நல்ல வடிவான தக்காளி உற்பத்தி செஞ்சிருக்கிறீங்க, ஆனால் அதை கொண்டு போறதுக்கு இடையில ஜூஸ் ஆகினா அதை உற்பத்தி செய்யறதுல பிரயோசனம் இல்லை. சரிதானே? ஸோ என்ன செய்யணும், அதை பொதியிடுறது, அதை பதனிடுறது, அதை கொண்டு போற ரோட், அதை கொண்டு போற வாகனம் எல்லாத்தையும் நீங்க உயிரியல் ரீதியாக மாடிஃபை பண்ணணும். ஸோ அது நாங்க சொல்றது என்னண்டு, அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்ப முறைகள்னு சொல்லுவோம். சரியா? இந்த 3 முறைகளையும் பாவிச்சிங்கன்னு சொன்னால் நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியை நீங்க பேணலாம். ஸோ நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி இது எஸ்சிக்குள்ள வந்திருக்குது, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஸோ நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியை பேணக்கூடிய உயிரியல் முறைகள் என்ன? முதலாவது உச்ச விளைச்சல் தரும் தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்யறது, நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்யறது, அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்ப முறைகளை முன்னேற்றது. அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்பம் தான் இது. அதை பங்கு வைக்கிறது, அதை கொண்டு போறது, அதை சேமிச்சு வைக்கிறது. சரியான ஒரு தக்காளி பழம் ஒரு நாள்லயே பழுதாகி அழுகிட்டேன்னு சொன்னா அதால பிரயோசனம் இல்லை. ஒரு 10 நாளைக்கு இருக்கிற தக்காளியை நீங்க உற்பத்தி செய்றீங்க அல்லது ஒரு ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கீங்கன்னா அது ஒரு நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி. சரிதானே? ரைட், அது அவ்வளோ அதுல உள்ளது. ரைட், 5வது தாவர வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள. ஸோ இது சின்ன ஒரு விஷயம். ஏன் தாவர வாழ்க்கை தாவரங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுது? அதான் முதலான உற்பத்தியாளர்கள் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து உணவை உற்பத்தி செய்து மனிதன் உட்பட எல்லா அங்கிகளும் நேரடியாக மறைமுகமாகவோ தாவரங்கள்ல தங்கி இருக்குது. ஸோ ஏன் தாவர வாழ்க்கை அறிந்து கொள்வது மனிதர்களுக்கு அவசியம்? அது சூழல் மற்றும் இயற்கை வளங்கள்ல முகாமைத்துவத்தை மேற்கொள்றதுக்கு அவசியம், நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு அவசியம். நாங்க முதல் படிச்ச 2க்கும் தாவரத்தை படிக்கிறது அவசியம். சூழலை முகாமைத்துவம் செய்யறா தாவரமும் சூழல்ல ஒரு பங்கு. ஸோ அவரை முகாமைத்துவம் செய்யறதுக்கு தாவரத்தை பத்தி அறிஞ்சிருக்கணும். நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியில மிக முக்கியமாக உணவாக இருக்கிறது தாவரம். எனவே அதை பத்தி அறிஞ்சிருக்கணும். 2வது நோய்கள், அவற்றுக்கான காரணங்களை விளங்கிக் கொள்ள. நோய்களை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன நுண்ணங்கிகளால் ஏற்படுற நோய்கள் இருக்குது, சிலது தொற்றாத நோய்கள் இருக்குது. ஸோ நோய்களை பற்றி ஏன் அவசியம்? நாங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு. ஸோ அந்த நோய்களை நாங்க 2ஆ பிரிக்கலாம். தொற்றா நோய்கள், தொற்று நோய்கள். ரைட், தொற்றா நோய்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். 2 3 உதாரணம் சேட்ல போடுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச தொற்றா நோய்கள். தொற்றாத நோய்கள் என்றா என்ன? ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவாத நோய்கள். ஸோ தொற்றாத நோய்கள் என்னென்ன இருக்கு? உதாரணம். ரைட், நீரிழிவு. வெரி குட். ரைட், கேன்சர். ஸோ சிலர் வந்து கேன்சர் வந்து தொற்று நோய்னு சொல்றேன். ரைட், கேன்சர் தொற்று நோய் அல்ல. அவர உடம்புக்குள்ள பரவும், ஆனா இன்னொரு ஆளுக்கு பரவாது. ஸோ நாங்க தொற்றா நோய்கள் என்று சொல்றது இன்னொரு ஆளுக்கு பரவாத நோய்கள். ஸோ ஹார்ட் அட்டாக். வெரி குட். ஸோ கிட்னி ஃபெயிலியர். வெரி குட். ரைட். ஸோ பிளட் பிரஷர், சிகேடியு. ரைட், நாட்பட்ட அறியப்படாத
சிறுநீரக வியாதின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நிறைய நோய்கள் இருக்கு. நான் சில நோய்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆஸ்மா, சரிதானே? ஸோ வலிப்பு வருத்தம், இப்படியான நிறைய நோய்கள் இருக்கு, தொற்றா நோய்கள். ரைட். அடுத்த நோய் தொற்று நோய். தொற்று நோய்க்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். COVID-19 கிட்டத்துல வந்தது. நம்ம நாட்டில் இருக்கிற பிரபலமான ஒரு தொற்று நோய் டெங்கு, எய்ட்ஸ். வெரி குட். ஸோ உங்களுக்கு தெரியும். நிறைய தொற்று நோய்கள் கேள்விப்பட்டீங்க. நான் சில தொற்று நோய்கள் போட்டிருக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸா. வெரி குட். ரைட். ஸோ இவ்வளவும் தொற்று நோய்க்கு உதாரணம். தொழுநோய், HIV, மலேரியா, காச நோய், சின்னம்மை. ஸோ இதில் சில நோய்கள் நாங்கள் 5வது யூனிட் படிக்கிற நேரம் சிலது படிப்போம். சரிதானே? 7வது கடைசி பிரச்சனை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். சரிதானே? ஸோ சட்ட மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகளின் போது உயிரியல் பயன்படும் சந்தர்ப்பங்கள் எவை? ரைட். ஸோ ஒன்று பெற்றோரை கண்டறியும் சோதனை. நான் சொன்னேனே, குப்பை தொட்டியில் ஒரு பிள்ளை கிடக்கு. ஸோ பெற்றோரை கண்டறிகிறது. குற்றவியல் விசாரணை, கொலகாரனை கண்டுபிடிக்கிறது. குடிபெயர்வு கோளாறு, பொய்யான பாஸ்போர்ட்டோட வாரன், அவனை கண்டுபிடிக்கிறது. இது எல்லாத்துக்கும் பயன்படுற உயிரியல் தொழில்நுட்பம் எது? DNA ஃபிங்கர் பிரிண்டிங். DNA விரல் அடையாள பதிவு. ரைட். ஸோ நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். ரைட். ஸோ இதான் உயிரங்கிகள், உயிரியலின் ஊடாக நாங்கள் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். ரைட். ஸோ நான் நார்மலாக இந்த 2 hour கிளாஸை கண்டினியூஸாக செய்ய மாட்டேன். இடையில உங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக் தருவேன். நான் இன்றைக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட உங்களுக்கு உயிரியல் அடிப்படையில் இருக்கிற முக்கியமான விஷயம் படிப்பிச்சதுனால தான் நான் இன்றைக்கு கொஞ்சம் பிரேக்கும் தராமல் செஞ்சேன். அடுத்தடுத்த கிளாஸில் நாங்கள் ஒரு 5 minutes பிரேக் கொண்டு இடையில எடுத்துட்டு தான் படிப்போம். சரிதானே? ரைட். ஓகேயா? எல்லாருக்கும் கிளியரா? இப்போ சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் காமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க, கிளியரான்னு சொல்லுங்க. இவ்வளவு விளங்கிட்டா? ஓகே. எல்லாரும் சொல்லணும். 20 பேர் இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் சொல்லணும். பிரீத்திகா, ஷாக்கிரா, வெரி குட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்கலாம், குரூப்லேயும் கேட்கலாம். சரிதானே? ரைட். ஸோ அப்போ எல்லாருக்கும் கிளியர்ன்றதுனால ஸோ அடுத்த கிளாஸில் நீங்கள் உயிரங்கியலில் சிறப்பியல்புகள் டீச்சர் படிப்பிப்பாங்க. அதுலேயும் நல்ல கவனமாக இருந்து படிங்க. அதுக்கு பிறகு நான் பேப்பரை போடுவேன், அதை செய்யுங்க. ஸோ அடுத்த மந்த் நாங்கள் டிரெக்டாக யூனிட் 2க்கு போவோம். சரிதானே? ஸோ இந்த மந்தோட நாங்கள், அதாவது அடுத்த மந்த் மீன்ஸ் அடுத்த கிளாஸ் வந்து மே 1st வாரத்தினால அது இந்த மந்த்துக்குள்ளே நாங்கள் எடுக்கிறோம். அடுத்த மந்த்லேருந்து நாங்கள் யூனிட் 2வை டிரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். நான் யூனிட் 2வில் ஒரு பாட்டை கொண்டு போவேன், டீச்சர் ஒரு பாட்டை கொண்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் சிலபஸ். ஸோ உங்கள் பயப்பட தேவையில்லை, ஏர்லியாக சிலபஸ் முடிக்கலாம், நிறைய பேப்பர் செய்யலாம். சரிதானே? ஸோ ரெடியாக இருங்க. பயாலஜி லேசான பாடம். பார்த்தீங்க, இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. சரிதானே? ஈஸியாக படிக்கலாம், நல்லா விளங்கி படிக்கக்கூடிய பாடம். பயாலஜியில் எப்படி விளங்கி படிக்கிறேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் எவ்வளோ கன்செப்ட் இருக்கு பயாலஜியில். சரிதானே? ஸோ ஸோ அடுத்த கிளாஸுகள் எப்படி நடக்கும்னு நான் குரூப்பில் போடுவோம். சரிதானே? ஸோ நான் வந்து மொலிகூல்ஸ் செய்வேன், டீச்சர் வந்து கலங்களை செய்வாங்க அநேகமாக. ஸோ நான் அதை பற்றி குரூப்பில் போடுவோம். சரிதானே? ரைட். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் முடிக்க போகிறோம். 11:55 ஆயிட்டு, 10:55 ஆயிட்டு. ஸோ தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. Good night, sir. ஓகே.